தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடரும் பக்கத்தில் இணைந்து கொள்வோம். இன்று நேரலையில் வருவதற்கு ஒரே ஒருவர் மட்டுமே சம்மதம் தெரிவித்து அனுமதியை அன்போடு இணைத்திருக்கிறார். அது ராகவி ருத்ரேஸ்வரன். அவர் இப்பொழுது இணைந்து கொள்கிற நேரம் லண்டனில் நாம் நேரத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே விரைவாக அவர் இணைவு எங்களோடு இணைந்து கொள்ளட்டும். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராகவி ருத்ரேஸ்வரன் இணைப்பில் இசைவு காணுங்கள். அன்போடு நாம் நிகழ்ச்சிதனை ஆரம்பம் செய்து கொள்வோம். இன்றைய வளமை புலமை நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஒவ்வொன்றாய் கட்டியம் கூற போகின்றன. காணொலி வடிவங்களில் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 8:30 ECF இமானுவேல் கிறிஸ்தவ தேவ ஐக்கியத்தினுடைய இல்ஃபர்டு தேவ சபையில் இந்த நேரஞ்சல் ஒளிபரப்பை உறவுகள் பார்க்க கேட்கக்கூடியதாக இருக்க போகிறது. அதனைத் தொடர்ந்து 10:30 இன்று கிங்ஸ்டன் சிவா அவர்கள் நிகழ்ச்சி பொறுப்பை வளமை போல பொறுப்பேற்றுக் கொள்ள போகிறார்கள். ஆகவே அந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கும் உறவுகள் ஆயத்தமாகலாம். அது காலை தென்றல் கலையத்தில் ஃபர்ஸ்டுடைய கலையத்திலிருந்து இடம்பெற போகிறது. அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு 2 வாரங்கள் காணொலியில் தவறவிட்டாலும் ஒலி அலைகளோடு வந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை காணொளி முகப்பு திரையில் உறவுகளுக்கு நேரடியான பதிவுகள் கிடைக்காவிட்டால் ஒரு பக்கத்தை துறந்து அங்கே பிளேயரினூடாக தயவு செய்து ஆடியோவில் கேட்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு உறவுகளுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். பாமஸ்கிரீன் தமிழ் தேவ சபையிலிருந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 4 மணியிலிருந்து 5 மணி வரை இன்று நியூ கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் என்கிற சிறப்பு விண்ணொலி நிலையத்தார்கள் எங்களோடு புத்தம்புதிய நிகழ்ச்சி ஆரம்பம் செய்ய போகிறார்கள். ஃபர்ஸ்டுடே.நெட்டில் அதுக்கான நேர அட்டவணை உறவுகள் பார்ப்பீர்கள். அந்த நிகழ்ச்சி 4லிருந்து 5 வரை, 5லிருந்து 6 மணி வரை ஆன்மீகமும் சிறுவர்களும், 6:30 ஐட்டமல் FM ஆங்கில அலைவரிசையில் உறவுகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள் கேட்போம் இளைய திறமை தென்றல். இன்று 14ஆம் தேதி அக்டோபர் 2012 ஞாயிற்றுக்கிழமை. இது லண்டன் தமிழ் வானொலி. என்று நாம் நினைக்கிறேன் ஒருவரோடே நாங்கள் நகர்ந்து முடிய போகிறோம். பரவாயில்ல, இருந்த போதும் நிச்சயமாக ராகவிக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன். தாராளமாக கேள்விகளோடு சங்கமித்துக் கொள்ளலாம். ஏனையவர்கள் தயவு செய்து தட்டச்சிலை பொறித்து உங்களுடைய பதில்களை அனுப்பிக் கொள்ளுங்கள். இப்போது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஐதர் ஸ்கைப்பில் லண்டன் ரேடியோ ஸ்கைப் ஐடியினூடாக அல்லது தாராளமாக இணைந்து கொண்டு நேரலையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதில் முதலாவதாக சங்கவி தவக்குமார், இனிய காலை வணக்கம் மாமா, நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று தனது அறிவித்தலை தந்திருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய சங்கவியை வரவேற்று வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பிரபா மாமா அவர்களும் இணைந்திருக்கிறார் லண்டனிலிருந்து. லிசனிங் நவ் என்று வணக்கம் தெரிவித்திருக்கிறார் பிரபா அவர்களும். அன்போடு அவரையும் அன்பு கொண்டு நாமும் வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்து கலைவாணி ஆசிரியர் அவர்களும் இணைந்து நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கும் அறிவரையும் உற்சாகப்படுத்தும் அன்பு நேயர்கள் அனைவரையும் இளையவர்களையும் வாழ்த்து வரவேற்றபடி இணைந்திருக்கிறோம் என்கிறார் கலைவாணி ஏகானந்த ராஜா அவர்கள். அவருக்கும் இனிய நன்றியை அன்போடு வாழ்த்துக்களாக பகிர்ந்து கொள்கிறோம். சிறப்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அங்கே இவ்வளவு பேர் உற்சாகம். இனி எளியவர்கள் உடனுமாக info@firstodia.net அல்லது நேரடியாக ஸ்கைப்பில் தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகமாக ஸ்கைப்பினூடாக தகவலை பதியும் பொழுது உடனுமாக கூட காட்லையில் உங்கள் கருத்துக்களை கூட இணைத்துக் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பது சொல்லியா தெரிய வேண்டும். அதையும் அன்போடு கூட கேட்டு எங்கே ராகவியை வரவேற்றுக் கொள்கிறோம். இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் மாமா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சுகம், ரொம்ப உற்சாகம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு புது உத்வேகத்தோடு இருக்கிறேன். சந்தோஷம். இதை எனக்கு தந்த எல்லோருக்குமே அன்பு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சரி, அதுக்கிடையில் ஒரு வினாடி தாருங்கள். வணக்கம். வணக்கம், நான் நவுலாதேவன். வணக்கம், பாருங்கள். இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். இளையவர் நித்திரையாயிருக்கிறார்.
இல்ல அது நீங்க எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது அவருடைய பிரச்சனை. ஆமாம், சரி. இணைகிற பொழுது அவர்கள் வரிகளை தந்து ஏன்னா இதுல அவர்கள் இணைய வேண்டும் என்ற சத்தியத்தோடு தான் இதுக்குள்ள இணைத்து கொண்டோம் எல்லோரையும், இல்லையா? அப்படி நானும் இடையிடையே தூங்கிடலாம் தானே. எனக்கு என்ன வில்லங்கம் என்பதை போல. சரி, நீங்களும் கூட முடிந்த வரைக்கும் ஸ்கைப்பிலே தொடர்பு கொள்ள பாருங்க. டெலிபோன் தங்க இடைஞ்சலை ஏற்படுத்தும். சரி, மிக்க மகிழ்ச்சி அறிய தந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நான் தெளித்தவன் அவர்களும் தான் இணைந்து கேட்டுக்கொண்டு பாருங்கள். அம்மாக்கு இருக்கிற ஆர்வம் பிள்ளைக்கு வந்தால் எவ்வளவு முன்னேற்றம் அடையலாம். ஆனா அது பெரிய பரவாயில்லை. அப்பாக்கள் நாங்கள் முன்னேற வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு, எங்களுக்கும் எதிர்காலம் வேண்டும். நாங்களும் நிறைய கேள்விகளோடும் பதில்களோடும் இருக்கின்றோம். எங்களுக்கும் வாழ்க்கை வேண்டும். இதுதான் இதில் முக்கியமான விடயமா இருக்குது. நாம் ஒருவரையும் வளர்க்க வேண்டியதில்லை, நாம் வளர்ந்து கொள்வோம், இல்லையாராகவே? அதில் உண்மை இருக்கிறது தானே, இல்லையா? இப்ப உங்களுக்கு 45 வயதாக போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் கற்பனையில். இப்ப இதே கதையை எப்படி பேசுவது நாங்கள்? அந்த நேரம் நீங்க வளரத்தான் வேண்டும். சரி, எங்கே பார்ப்போம். வேலை களைப்பு இழைத்து போயிருப்பீர்கள் என்று நினைத்தோம், ஆனால் நல்லா கொளுத்து போயெல்லாம் இருக்கிறீங்க மன்னிப்போடு. சரி, பயிற்சி வேலைகளா அல்லது ஒரு ஓய்வு கால வேலையா அல்லது நிரந்தர வேலையா இப்போது செய்றீங்க? இப்ப விடுமுறைக்கு வெளியாக போனேன். முடிந்ததா? அதை கட்டாயம் செய்ய சொல்லி யாரும் சொன்னார்களா? இல்லை, நானாகத்தான் போனேன். அடுத்த வருடம் தானே உங்களுக்கு இந்த பயிற்சி பாடசாலையிலே அனுபவ வேலைக்கு விட எத்தனைப்பார்கள். அதாவது கட்டாயமாக வேலைக்கு பயிற்சிக்கு போக வேண்டும் என்று 3 வாரங்கள் விடுவார்கள் இல்லையோ பள்ளிக்கூடத்துல? எங்களுக்கு 1 வாரம் கூடுதலாக தருவார்கள். இந்த வருஷமே தந்து விடுவார்கள். ஆனால் அடுத்த வருஷம் தான் போவீர்கள். இந்த வருஷம் விரும்பினால் போகலாம், இல்லாட்டில் சும்மா நார்மலா ஸ்கூலுக்கு போகலாம். அடுத்த வருஷமும் அப்படி என்றால் நினைக்கின்றேன். ஆஹா, சரி. ஆம், அப்ப அந்த வகையிலே இல்ல இந்த வருடம் ஏற்கனவே உங்களுக்கு நேரம் தந்து விட்டார்களா? இந்த வாரத்தில் இந்த வாரம் போக வேண்டும் என்று எப்ப என்று தரவில்லை. ஆனால் இப்போது அப்ப அதை தரவதற்கு முன்னதாக நீங்கள் விரும்பித்தானே போயிருக்கிறீங்கள் இப்ப? இது வேலை செய்வதற்கு போனேன். ஆனால் மற்றும்படி நாங்கள் ஒரு வேலை போய் பார்ப்பதற்கு. இப்பொழுது இன்ஃபர்மேட்டிக் என்றால் அது எப்படி செய்கின்றார்கள், அது அந்த நாளில் என்ன செய்வார்கள் என்று அப்படி அதை பற்றி அறிவதற்கு செல்வது. சரி, ஆனால் இப்போது நான் கேட்பது என்னென்றால் அதையெல்லாம் விடுங்க. இப்ப கடந்த முறை இப்ப நீங்க போயிட்டு முடிஞ்சிருக்கிற வேலை யார் சொல்லி போனீங்கன்றதான் சின்ன கேள்வி. யார் சொல்லி என்றால் அது நான் போன வருஷமே கேட்டேன் என்ன போகலாமா என்று இந்த வேலைக்கு. அப்பொழுது சொன்னார்கள் இன்னும் வயசு காணாதென்று. இப்பொழுது இந்த முறை ஆக்கள் காணாதென்று மாஸ்டர் கிளாஸில் கேட்டவர் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குண்டு. அப்பொழுது நானும் 2 மற்றவர்களும் சேர்ந்து கையெழுத்தினோம். அப்பொழுது பெற்றோரிடம் கேட்க வேண்டும் என்று கூறிவிட்டு பெற்றோரிடம் கேட்டுவிட்டு ஓம் என்று போனேன். ஆஹா, சரி. இல்ல இப்போது மீண்டும் அந்த கேள்வி, ஏன் ஆசிரியர் இந்த வேலைக்கு அனுப்பினார்? ஆசிரியருடைய கம்பெனியா இது? இல்லை. அப்ப ஏன் ஆசிரியர் உங்களுக்கு இப்ப இன்னும் அந்த பயிற்சி காலங்கள், அந்த அனுபவ காலம் இன்னும் வரவில்லை. அடுத்த வருடம் தான் வரப்போறது. இந்த வருடம் ஏன் கேட்டார்? நீங்க வேலைக்கு யார் விரும்புறீங்களன்னு ஏன் கேட்டார் என்று தெரியவில்லை எனக்கு. ஆசிரியருக்கும் என்ன வில்லங்கம் இந்த வேலைக்கும்? ஆசிரியர் அந்த என்னென்ன அது துடைப்பதுதானே வேலை எங்கள் ஸ்கூலையே. அப்பொழுது அங்க துடைப்பதற்கு ஏற்கனவே ஒருவர் இருப்பார் தானே, அவர் ஆசிரியரிடம் கேட்டிருக்கிறார் யாரையும் கேட்கின்றீர்களா என்று. அதன்படியால் அவர் எங்களை கேட்டார். சரி, அப்ப ஒரு சாதாரணமான உதவி தான் இது ஒன்றும் வில்லங்கம் இல்லை. நீங்கள் ஆசிரியர் கேட்டு போகாவிட்டாலும் கூட, எத்தனை பேர் போகவில்லை, 2 பேர் தான் போயிருக்கீங்க. மிச்ச வகுப்புல மிச்ச 10 பேர் போகவே இல்லை. ஆனால் நீங்களும் போகாமல் இருந்திருக்கலாம் என்பதுதான் அந்த பதில். ஆனால் போனீங்கள் ஏன் என்று கேட்கிறேன், அவ்வளவுதான் கேள்வி. அதைத்தான் யார் சொல்லி போனீங்கன்னு திருப்பி கேட்டு. அப்பா அம்மா ஒரு ரகமும் சொல்லவில்லை, நானாகத்தான் போனேன். அதுதான் ஏன் என்று சொல்லுங்க, இப்ப பதிலுக்கு வருவோம். நான் முதலாவதாக யோசித்தேன், எப்பொழுதும் நான் சின்னல இருந்தே நான் விடுமுறைக்கு வேலைக்கு போக வேண்டும் என்று யோசித்தேன். என்னெனில் அப்படி என்றால் அனுபவம் பெறலாம் என்று. கனாக்கள் வேலை தேடும் பொழுதே கூறினார்கள், அவர்கள் உடனே கேட்டவர்களாம், நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வேலை அனுபவம் இருக்கின்றதா என்று.
ஆகையால் நான் தொடக்கத்திலேயே யோசிச்சேன் விடுமுறைக்கு வேறு வேறு இடங்களில் வேலைகள் எப்படி இருக்கு என்று பார்க்கலாம் என்று. கண்டிப்பாக உண்மையில இந்த கருத்து பதியப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இப்போ அடுத்த வருடம் பாடசாலையில் அனுப்ப போறார் 2 வாரம் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அது எல்லாம் வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் போக வேணும். அதுக்கு அடுத்த வருஷம் கேட்க மாட்டார்கள், சரியா? அல்லது இப்போ ஒரு அதுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் கட்டாயம் ஸ்கூலுக்கு போக தேவையில்லை. ஸ்கூலுக்கும் போக தேவையில்லை, வேலைக்கும் போக தேவையில்லை, விருப்பம் வேண்டாம். நாங்கள் விரும்பினால் வேலை எடுக்கலாம் 10ஆம் வருஷம். இல்லைன்னாலும் அப்பாட காசுல இருக்கலாம், இல்லைன்னாலும் அப்பா அம்மாண்ட காசுல வாழலாம். இல்ல இல்லாட்டில் அங்கால ஸ்கூலுக்கு போகலாம். ஸ்கூலுக்கு போகலாம். ஆனா வேலையை பொறுத்தவரையும் கட்டாயம் இல்லை. 4ஆம் வகுப்பிலே அவர்களுக்கு பார்க்க உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டதா இல்லையா என்று. சரி, இருக்கிறது. இல்லை என்று வைத்தாலும் உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, தொடர்ந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப அப்போது வேலைக்கு போவீங்களா? கண்ணீரம் சுத்தி கொண்டு வர வேண்டிய கேள்விக்கு அப்போது நீங்க வேலைக்கு போவீங்களா? இல்லை, நான் மிச்சம் படித்து யூனிவர்சிட்டி போன பின் தான் வேலை எடுப்பேன். ஏன் அந்த இப்போது அனுபவத்தை முன்கூட்டி எடுத்து பார்க்க வேண்டும். அடுத்த வருடம் பாடசாலையில் அனுப்பும் போது கேட்பார்கள், நீங்க முந்தியதும் வேலை செய்திருக்கிறீங்களா என்றதுக்காக இந்த வருடம் போயிருக்கிறீங்க. ஏன் அதை நீங்கள் தொடரக்கூடாது? இப்ப இந்த கிறிஸ்துமஸ் நத்தார் விடுமுறை வரப்போகிறது, 1 வாரம் அப்படி ஏதாவது விடுமுறை தருவார்கள். மற்றது உங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை இருக்கிறது. இப்போதல்ல, அடுத்த வருடங்களில் இருந்து ஏன் ஒரு கிரமமாக ஒரு பகுதி நேர வேலையை நீங்க செய்து கொண்டிருக்க கூடாது? அதை யோசித்தான் செய்யலாம் என்று. ஆனால் இன்னும் அது ஒன்றும் கேட்கவில்லை, அல்லாட்டி அப்படி செய்யவில்லை. அது கூடுதலாக விடுமுறைகளில் தான் செய்யலாம். அப்பொழுது யோசித்தேன், விடுமுறைகளில் கேட்பதற்கு. கூடுதலான வேலைகளில் கேட்பார்கள், உங்களுக்கு 14 வயது ஆகிவிட்டதா என்று. இப்ப வரை எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. சரி, பிரச்சனை இல்லை. அந்த வயது கட்டுப்பாடு இல்லாமல் வேலை கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் ஒரு மெக்டொனால்ட்ஸ்ல வேலை செய்யலாம், அது உங்களுக்கு கிராமத்தில் இல்லாமல் இருக்கலாம், அடுத்த நகரத்துக்கு போக வேண்டி இருக்கலாம். அவை போன்றவற்றெல்லாம் விடுமுறை காலத்தில் இளையவர்களுக்கு, பாடசாலை சிறுவர்களுக்கான நேரம் இருக்கிறது. 2 மணித்தேலாம் ஒரு நாளைக்கு அப்படி எல்லாம் இருக்கிறது வேலை, சரியா? அப்படி கிடைக்கிறது என்று வைத்துக் கொண்டால் போவீர்களா என்பது தான் கேட்க அறிய ஆவல்பட்டேன். நான் விரும்பி போவேன். அம்மா அப்பா விடுவார்கள். ஏன் அம்மா அப்பா அவர்களுக்கு என்ன பிரச்சனை? என்னென்றால் சில நேரம் நாங்கள் விடுமுறைக்கு எங்கேயும் சென்றாலும் அது பிரச்சனையாகும். இருக்கலாம். விடுமுறைக்கு இப்போ யூனிவர்சிட்டி வைத்துக் கொள்ளுங்கள், கட்டாய பாடசாலையால் கட்டாயமாக அந்த விடுமுறைக்கு வேலைக்கு போகணும் என்று வைத்துக் கொண்டால் விடுமுறை அந்த நேரம் அவர்கள் எடுப்பார்கள். அது அவருடைய பிரச்சனை. நீங்க போக மாட்டீங்க விடுமுறைக்கு, இல்லையா? அப்ப அப்புறம் என்ன? அதே மாதிரியே ஒரு விடுமுறை காலங்கள் வேலை காலம் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். இதுல என்ன பிரச்சனை இருக்க போறது? இல்ல, இப்ப பாருங்க, நீங்க எண்ணம் சரியாக இருந்தது, ஆனா இப்போது வர்ற எண்ணம் பிழையாக எனக்கு தெரியுது. ஏனென்றால் இதையும் யோசிச்சு பாருங்க, யூனிவர்சிட்டிக்கு போய் வேலை முடிச்சு வெளியில வரைக்கல கூட உங்கள் வேலை அனுபவம் திருப்பி புதுசா வேலை செய்யும் பொழுது கேட்க போறார்கள். இத்தனை ஆண்டுகள் என்னென்ன எல்லாம் வேலை செய்திருக்கிறீங்கள், எங்க எல்லாம் வேலை செய்திருக்கிறீங்கள், அதனுடைய ஆதாரங்கள் என்று கேட்டால் நீங்க சொல்லுவீங்க, நான் 13 வயசுல 2 வாரம் வேலை செய்தனான், பிறகு 14 வயசுல பள்ளிக்கூடத்தில் அனுப்பி 2 வாரம் வேலை செய்தனான், அவ்வளவுதான் சொல்ல போறோம், இல்லையா? பின்பும் வேலை செய்வேன். நீங்க இல்லையே சொன்னீங்க, அப்பா அம்மா கதைச்சிங்கள், விடுமுறையை பற்றி கதைச்சிங்கள், எனக்கு விருப்பம். 10ஆம் வகுப்புல படிக்கலாம் அல்லது வேலை தேடலாம். இல்ல, அதை பற்றியே கதைக்கவே இல்லை. அது இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போறதை சொல்ல இல்ல. ஒரு 2 மணித்தியாலம் 2 நாள் கிழமைக்கு 4 மணி. நீங்க அதுதான் இதை சட்டென்று ஒரு பதில் சொல்லியிருந்தா நான் எத்தனையோ 15 புதிய விஷயங்கள் இப்ப பேசி இருக்கலாம். இல்ல, ஏன் நான் கேட்கிறேன் என்றால், இப்ப அடுத்த வருஷம் கேட்க போறார்கள் என்றதுக்காக நீங்க போயிருந்தீங்கள் என்றால் அது உண்மையில வீணான ஒரு முயற்சி, அதுக்காக பிரயோசனம் இல்லை. அதனால நான் சொன்னேன், நீங்கள் இது தொடர்ச்சியா செய்யணும். அதுக்காக இன்னும் ஒருவர்கிட்ட வேலை கேட்டு வேலை செய்யணும், வெளியில போய் வேலை செய்யணும் என்று யாரை நிர்பந்திக்க இல்லை. வேலை செய்யறீங்களா, அதுல அனுபவம் பெறுறீங்களா, அதுல பணம் உழைக்கிறீங்களா, அது பணம் கூட குறைய இருக்கலாம், அனுபவம் கூட குறைய இருக்கலாம், அது எங்கு என்றது பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா என்றது மட்டும்தான் என்னுடைய அடிப்படை கேள்வி. ஆனா கிட்டத்தட்ட 12 நிமிடங்களை நாங்கள் வீணாக்கி இருக்கிறோம். அப்படி செய்யாமல் ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்டுக்கு வாங்க. சந்தோஷப்பட்டேன், நீங்களாக விரும்பி போயிருக்கிறீங்க. இதே வேலையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏனைய இருவர்கள் கூட செய்திருக்க வேண்டும் இந்த விடுமுறைக்கு. ஆனால் வீட்டில் இருந்திருக்கிறார்கள், விடுமுறைக்கு ஒரு தரம் வெளியால போகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருந்துங்க. ஆனால் அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கும் 2 வருஷத்துக்கு பிறகு வரப்போகுது என்றால்
15 வயசுல இப்ப 14 வயசுல பள்ளிக்கூடத்தால செய்த வேலை அனுபவம் முடிஞ்சது. 15 வயசுல விரும்பினால் தான் போடும், மற்றபடி தொடர்ந்து படிக்கலாம் என்கிற போரும் உங்களுடைய வீட்டில் உள்ள இனியவர்கள் போல நீங்களும் வீட்டை உட்கார்ந்துருக்க போறீங்க. உங்களுடைய இந்த கோடைகால விடுமுறைக்கும் இடைத்தவணை விடுமுறைக்கும் என்றால் நீங்கள் இப்போது வேலைக்கு போனது என்னை பொறுத்த வரைக்கும் வீணான வேலை, தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அதையும் கூட நீங்க வீட்டிலிருந்து சந்தோஷமா அனுபவிச்சிருக்கலாம், நல்லா டிவி பார்த்திருக்கலாம், எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கலாம், அல்லது ஒரு நடன கலையை இன்னும் கொஞ்சம் கூட படிச்சிருக்கலாம். வேலை அதாவது வேலை என்பது அதுதான் வாழ்க்கை, அதைத்தான் நாங்கள் வாழ்க்கை முழுவதும் செய்ய போகிறோம். சரியா? நேற்று இங்க ஒரு 11 வயசுல 10 வயசுல 11 வயசுல எடுக்கிற சோதனைகளுக்கு பரீட்சை முடிவுகள் வந்தன. நான் 3 குடும்பங்களை நேரடியாக சந்தித்தேன். அதில் ஒரு குடும்பம் அப்படி ட்ரீட் எல்லாம் வச்சு படம் கொண்டு போய் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் படத்துக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டாடினார்கள். அவர்களையும் இரவு நான் சந்தித்தேன், அவர்கள் எங்களை சந்தித்தார்கள். மற்ற 2 குடும்பங்களும் எங்களை சந்தித்தார்கள், வந்தார்கள். வந்து இந்த கதை சொன்னார். அப்ப அவரோட கொஞ்சம் நேரம் தான் கதைக்கும் போது பார்த்தால் சந்தோஷம், தாங்கள் வாழ்க்கையில இலக்கிய அடைஞ்சு விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனா 11 வயசு எப்படி அடைகிறது? படித்து விட்டு பாஸ் தான் பண்ணியிருக்கிறார்கள். இனித்தான் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைய போறோம், புதிய பள்ளிக்கூடத்துக்கு. அது அல்ல வாழ்க்கை. நாங்க யூனிவர்சிட்டி முடிக்கிறது, மாஸ்டர் முடிக்கிறது, டிகிரி முடிக்கிறது எல்லாம் அது படிப்பு. அது சாதாரணமாக நான் கூட 50 வயசுல இப்ப உங்க கூட போகலாம் யூனிவர்சிட்டிக்கு, எனக்கு ஓப்பன் ஆக்சஸ் இருக்கிறது. ஆனா எதுக்காக போகிறோம்? அதுக்கு பிறகு என்ன வாழ்க்கை? அது இப்போதே தொடங்குகிறது. வேலைதான் வாழ்க்கை. சிலருக்கு அது பொழுதுபோக்கு, சிலருக்கு அது ஆக்கின. நான் விரும்புவேன் உங்களுடைய பொழுதுபோக்கே வேலையாக மாற வேண்டும், அதுவே வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று. அவை இந்த சிந்தனையை மனசுக்குள்ள போடுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அனுபவ வேலைகளுக்குள் நாங்கள் செல்ல வேண்டும். இன்று இந்த அடுத்த வாரமே கூட செய்யலாம். அதுக்கு வெளியில போங்கோ, இன்னும் ஒரு கம்பெனிக்கு போங்கோ, ஃபேக்டரிக்கு போங்கோ, ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க என்பதெல்லாம் என்னுடைய ஐடியா கிடையாது. அது உங்களுடைய வீட்டு இருக்கை அறையாக கூட இருக்கலாம். அதில் பொருட்கள் அசம்பிள் பண்றதிலிருந்து, டிசைன் பண்றதிலிருந்து, கம்ப்யூட்டர் பாவித்தும் செய்யலாம், பாவிக்காமலும் செய்யலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கேட்டரிங் இருக்குது, அதாவது சமையல் வேலைகள், கைப்பணி பொருட்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கத்தில் சில ஆர்டிகல்ஸ் எழுத்து பணிகள் இருக்கிறது. எங்கே என்றாலும் ஒரு வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக இப்பவே செய்யற ஐடியாவை, அதுவும் கெட்டிக்காரத்தனமாக யோசித்தால், புத்திசாலித்தனமாக யோசிச்சோம் என்றால், நான் எதிர்காலத்தில் எதுவாக ஆக போகிறேன் என்று என்னுடைய கற்பனையை அழகாக விதித்து அந்த கற்பனைக்கு இன்றைக்கு வித்திட வேணும். அந்த துறையிலேயே இன்றைக்கு வேலை தொடங்கணும். வீட்டுல படம் வரும், பணம் வராமல் போகும், அதை பற்றி எனக்கு இப்ப அக்கறையே இல்லை. ஆனால் அந்த முயற்சி ஒரு நாளைக்கு குறைஞ்சது அல்ல ஒரு வாரத்துக்கு குறைந்தது 4 மணித்தியாலங்கள் அடுத்த வாரத்திலிருந்து தயவு செய்து வேலை செய்ய தொடங்குங்க. எடுத்தால் இந்த ஐடியாவை உங்களுக்கு எடுத்தா நல்லது, எடுக்காட்டி விசேஷம். ஏனென்றா எனக்கு 2ம் ஒன்றுதான். சரியா? எங்கள் வீட்டில் 15 வயது ஆகிவிட்டது. இன்று வரைக்கும் இந்த அட்வைஸ் எடுப்படே இல்லை. ஆனா நான் அதுக்காக சுருக்கு போட்டு மாட்டிக்கொண்டு நான் சாக போறதும் இல்லை. அதே வேளையில் என்னுடைய ஐடியாவை மற்றவர்களோடு ஷேர் பண்ணாமல் இருக்க போறதும் இல்லை. அதே மாதிரிதான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஐடியா எங்கட வீட்டுல எடுக்க இல்லை, இந்த வரைக்கும் எடுப்படே இல்லை. ஆனா அடுத்த வருஷம் வேலைக்கு விண்ணப்பிச்சு கொண்டிருக்கிறார்கள். என்ன பள்ளிக்கூடத்தால கேட்டார்கள். இப்ப நான் அதே ஐடியா தான் சொன்னான். இப்ப நீங்க இப்பதான் சொல்றீங்க நீங்க விரும்பி போனீங்கன்னு. அவருக்கு சொன்னேன், நீங்க எங்க அடுத்த வருஷம் வேலைக்கு போட போறீங்களோ அந்த இடமெல்லாம் இப்பவே வேலை கேளுங்க, போய் சம்பளம் இல்லாம கேளுங்க. பள்ளிக்கூடம் முடிந்து வரைக்குள்ள 2 மணித்தியாலம் போயிட்டு வருவது போல கேளுங்கள். எடுபடை இல்லை. அப்ப அவருக்கு சொன்னேன், எடுத்தா விசேஷம், எடுக்காட்டி அதை விட விசேஷம் வேண்டும், வேற வழி இல்லை எனக்கு. சரி, சந்தோஷம், நல்லது. ஆகவே அந்த அனுபவத்தை எப்போதும் கடைபிடித்துக் கொண்டே வாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 2012ஆம் ஆண்டு ட்ரெண்ட்ல நீங்கள் வெளியில வேலைக்கு போனீங்க என்றால், இன்றைக்கு வேலைக்கு ஃபுல் டைமா படிச்சு முடிச்சு வேலை எடுக்கிறீங்க என்றால் 15,000 franc ஒரு மாசத்துக்கு வீட்டை கொண்டவங்களுக்கு முடியலை என்றால், ஒரு மாசத்துக்கு 15,000 franc ஏண்டா என்னுடைய கணக்கு வந்து ஒரு 100,000 pounds, 100,000 pounds வருஷ உழைப்பை எடுக்காட்டி 2012ல ஒரு மனிதனுக்கு அம்மா அப்பா வீடு வசதி வாய்ப்பு பள்ளிக்கூடம் அரசாங்கம் இப்படி எல்லாம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கிற ஒரு வேலையில பிரயோசனமே இல்லை. 12 ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள நான் வேலைக்கு இறங்கணும் ஃபுல் டைமா. அடிச்சு டைரியில எழுதி வச்சு வேலை செய்யுங்க. அந்த நேரம் ஒருவேளை அது 500,000 pounds ஒரு வருஷத்து உழைப்பாக கூட இருக்கலாம். இந்த வருஷம் உங்களோட பிராங்க்ல நான் கணக்கு போட்டு 15,000 franc சம்பளம்
மாசத்துக்கு நீங்கள் இப்படியே சும்மா அப்படியே போயிட்டு வர வீட்டை பேங்க்ல விழுந்து கொண்டு இருக்கணும். ஆம். ஆனா அது காசுக்காக நான் சொல்ல இல்லை. அந்த 15,000 பிராங்க் உழைக்கிற நீங்கள் ஒரு பெரிய ஆற்றல் உள்ள மனிதனாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட நிறைய ஐடியாஸ், நிறைய ஃபோக்கஸிங், நிறைய என்டர்பிரனர்ஷிப் என்று நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ஆளுமையை தான் கேட்கிறேன். அந்த ஆளுமையை நீங்க கடைபிடிக்கல, உங்களோட பேங்க்ல உங்களுக்கு பணம் கிடைத்து கொண்டு இருக்கும். ஆம். ஆனா பணத்தை எதிர்பார்த்து வேலைக்கு போறதில்லை. நான் என்னுடைய லட்சியத்தை செய்யும் பொழுது என்னுடைய பேங்க் நிரப்பப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் ஒரு வாழ்க்கையை எனக்கு கூட கிடைத்தால் இதுதான் என்னுடைய விதியாக இருக்கும். ஆம். படிச்சும் வரலாம், படிக்காமலும் வரலாம். இவ்வளவு பணம் உழைக்க இல்லை உங்களோட பேங்க்ல என்றால் நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற வேலை தவறு என்று வைத்துக்கொண்டு இனி உங்களுடைய விஷயத்துக்கு வருவோம். இப்போது 7:26. ஆம். என்ன செய்வோம்? நான் கதைக்க வந்தது வந்து எனது அடையாளம் என்னவென்று. இப்பொழுது போன முறைகளில் எல்லாம் ஒருவரின் ஒரு மனிதனின் அடையாளம் என்ன என்று கேட்டிருந்தோம். இப்பொழுது நான் எனது அடையாளம் என்னதென்று கேட்க வந்தேன். சரி, அங்கே அதை பற்றி பேசுவோம். அது சிறப்பான டேர்னிங் பாயிண்ட் தான். இப்பொழுது கௌரி தவக்குமார் அவர்களும் நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ராகவிக்கும் வாழ்த்துக்கள் என்று கௌரி தவக்குமார் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவருக்கு சந்தோஷம். பிரபா அவர்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். வரட்டும், பார்ப்போம். அடுத்து அபிராமி சிவனேச பிள்ளை, வணக்கம் மாமா, ஐ எம் லிசனிங் என்று தகவல் போட்டிருக்கிறார். அடுத்து திலக்ஷன் தில்லைத்தேவன், இனிய காலை வணக்கம் மாமா என்று அறிவித்திருக்கிறார். ஐ திங்க் யூ ஷுட் டூ as much work experience as you can as long as you enjoy it and it is useful for you. For you என்றதை டிலக்ஷன் சொல்ல முடியாது, ஃபார் அஸ் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? நீங்கள் இப்ப நான் ராகவிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நான் அதை செய்யாம இருந்தால் அப்படி அது மாதிரி இந்த போதும் திலக்ஷனுடைய கருத்து வந்து நீங்கள் எவ்வளவுக்கு வேலை அனுபவம் பெறுகிறீங்களோ எவ்வளவுக்கு கூடுதலாக, எவ்வளவு நீண்டதாக அல்லது நீடித்ததாக அது நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பயன் இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆரபி சிவனேச பிள்ளை இணைந்திருக்கிறார். வணக்கம் மாமா, நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை ஒரே கம்ப்யூட்டரில் இருந்து கேட்கிறீங்கள் என்றால் ஸ்கைப்பை மாற்றி மாற்றி பாவிக்க வேண்டியதில்லை. இப்ப ஆரபி அபிராமி போன்றவர்கள் அல்லது யாராவது ஒரு வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர்லயே கேட்கறீங்க என்றால் நீங்க கீழே பேரை போடுங்க. ஒரே ஸ்கைப்பிலே வந்து கீழே அபிராமி, அடுத்ததுக்கு போடும்பொழுது அரபி என்று போட்டால் அது சரியா இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஸ்கைப் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்றுக்கொள்வீர்கள் என நினைத்து கொண்டு, சரி, நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு என்னுடைய அடையாளம் என்ன என்ற கேள்விக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு தனி மனிதனுடைய அடையாளம் பற்றி பேசுகிற பொழுதே பதில் கண்டிட்டம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் நீங்கள் அதை பற்றி பேச இருக்கிறீங்க. அப்ப நான் நினைக்கிறேன் என்னுடைய அடையாளம் என்றால் ராகவி, நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை சொல்ல போறீங்க, நீங்க தான் பேச வேண்டும். அதுக்கு முன்னும் இன்னும் ஒரு விடயமும் பிரபா அவர் எழுதி முடித்து விட்டார். ஜஸ்ட் டு ரிமைண்ட் myself, when you are in the status will follow you without and effort. When you are in the state, ஒரு நிலையில் இருக்கும் பொழுது status will follow, அந்த தகமை உங்களை தொடரும். you without any effort, அதாவது நீங்கள் ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்காமலே உங்களுடைய தகமை உங்களை தொடரும் என்று எழுதியிருக்கிறார். இது எதுக்காக எழுதினீங்கள்? நாம் இப்பொழுது வேலை அனுபவம் பற்றி முதலில் ஒரு ஆரம்பம் கருத்து சொல்லியிருந்தோம். இப்பொழுது என்னுடைய அடையாளம் எது என்கிற தலைப்புக்குள் அது ராகவியின் தலைப்பு உள்புக போகிறோம். சரி, எங்கே பார்ப்போம். மீண்டும் அதுக்கு பதில் எழுதுவார் நம்பிக்கொண்டு பிரபாகளுக்கு நன்றி தெரிவித்து, சரி, இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்திலேயே உங்களுடைய ஆரம்ப பதிலை தாருங்கள். இனியவரிடம் இதே கேள்வி ஆரபி, திலக்ஷன், அபிராமி, சங்கவி, இத்தனை பேர் தான் இப்போது இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் இதே கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய அடையாளம், ஐடென்டிட்டி எது? What is your identity? What is my identity? Your என்று வராது. What is my identity? இதுக்கான பதில் எதிர்பார்த்து கொண்டு அங்கே ராகவே தொடங்குங்க. இப்பொழுது போன முறைகளில் கூறியது போல் மதம் எப்பொழுதும் இருக்கலாம். ஏனெனில் பலர் மதத்தை மாற்றி கொண்டிருப்பார்கள், அல்லது ஒரு வெளிநாட்டவராக இருந்து கொண்டும் கிறிஸ்தவராகலாம், அல்லது ஒரு சீசாளாக இருந்து கொண்டும் இந்து மதத்துக்கு மாறலாம் என்று. ஆகையால் மதம்
பொருந்தாது நினைக்கின்றேன். எனக்கும் பொருந்தாது. இப்ப இந்த மொழி என்றால் இப்பொழுது கஷ்டமாகிறது. ஏனெனில் பலர் வந்து அவர்களின் தாய்நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு போகும் பொழுது அந்த மொழியும் மாறிக்கொண்டான் போகின்றது. இப்பொழுது எங்களுக்கும் நான் இப்பொழுது தாய்மொழி தமிழ் என்றால் கூறுகின்றேன். ஆனால் இப்பொழுது பலர் என்னை பார்த்து சில வேளை கூறுவார்கள், நீங்கள் இப்பொழுது சுவிஸில் இருக்கின்றீர்கள், ஆகையால் உங்களது தாய்மொழி தமிழ் இல்லை, இனி வந்து டொச்சாக தான் மாறும் என்று கூறுகிறார்கள். ஆகையால் மொழியும் இருக்க இயலாது என்றால் நினைக்கின்றேன். மற்றும் பண்பாடு வந்து அது ஒவ்வொருத்தரையும் பொறுத்துதான் வருகின்றது. அதான் கூறின போல் அம்மா அப்பா கூறுகின்ற பண்பாடுதான் நாங்கள் பின்பற்றுகின்றோம். எங்களுக்கென்று ஒரு பண்பாடு கண்டுபிடித்தால்தான் அது ஒரு அடையாளமாகலாம் என்று நினைக்கின்றேன். வெரி குட். 3 பாயிண்ட். மதம் நிராகரிச்சாச்சு, மொழியில தாய்மொழி நிராகரிச்சாச்சு, அடுத்தது பண்பாடு, அத கலாச்சாரம் பண்பாடு அவை நிராகரிச்சாச்சு. அப்போ எது அடையாளம் உங்களுக்கு? எனக்கு வடிவாக தெரியவில்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன், நானாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பொன்று செய்து ஏதாவது ஒன்று என்னை அதாவது அடையாளப்படுத்துவதற்கு ஏதாவது ஒன்று தேவை. நானாகத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் நான் நினைக்கிறேன் கவிதையில் அன்றுக்கு அடையாளம் என்ற தலைப்பிலே கவிதை எழுதியிருந்த போது நான் நினைக்கிறேன் புரூல்ல இருந்து வந்த கவிதை இது இந்த தடத்தை பதிக்கின்ற ஒரு விடயம் கவிதையில் வந்திருந்தது. பிறகு கொட்டிங்கனில் இருந்து வந்த அவருடைய கவிதை, கொட்டிங்கன் 2 கொட்டிங்கன்ஸ் இருக்கிறார்கள், அதுல ஒன் ஆஃப் த கொட்டிங்கன்ஸுடைய கவிதையில் சாதனை தடம் பதிப்பது, நான் பதிக்கின்ற சாதனைகளே எனக்கு அடையாளமாக இருக்க போகிறது என்று சொல்லியிருந்தேன். அந்த கருத்துப்பட வாரீங்களா? நீங்கள் ஏதாவது கண்டுபிடித்தால், ஏதாவது ஒன்றை அதாவது ஒன்றை குறிப்பிட்டு நான் சாதித்திருந்தால் அது எனக்கு அடையாளம் என்று வர்றீங்களா? அப்படித்தான் நினைக்கின்றேன். என்னென்ன இப்பொழுது பேர் வருகின்றது இல்லை. இப்பொழுது ஆப்பிளை கண்டுபிடித்தவரும் அவர்தானே இப்பொழுது ஒரு அடையாளமாக அவரைத்தானே காட்டுகின்றார்கள். அவரை காட்டினோமா அவர் செய்த விடயத்தை காட்டுகிறார்களா? அவர் செய்த விடயத்தை வைத்து தான் அவரை காட்டுகிறார்கள், அவரை காட்டுவதென்று இல்லை இல்லையா? இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த நான் பல வடிவ வானொலிகளை செய்தபடினால், இப்ப சன்ரைஸ் வானொலி, 92 FM வானொலி, தென்றல் FM, லண்டன் டைம், மற்றது சன்ரைஸ், அப்புறம் லண்டன் தமிழ் ரேடியோ, பிறகு அதுக்குள்ள லட்சியம் ஐடாமல் FM, ஐடாமல் டாச், இப்படி லண்டன் தமிழ் FM சென்னை, இப்படி என்று ஒவ்வொன்றையும் செய்துட்டு போக கடைசியாக இந்த வானொலியை நடாமோன்ற வானொலியாண்டு கேட்கிறார்கள். எனக்கு அது அது அடையாளம் அல்ல. உண்மையில் வானொலிக்கு வானொலி பேர் தான் அடையாளமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் செய்கிற நிகழ்ச்சியை இதை நீங்கள் இளையோர் திறமைத்திறல் என்று சொல்லணும், அல்லது லண்டன் தமிழ் ரேடியோன்னு சொல்லணும், அல்லது ஃபர்ஸ்ட் ஆடியோன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ராகவிருத்ரேஸ்வர் என்ற ரேடியோவோ நடாமோன் நடத்துகிற ரேடியோன்னு கேட்டால் அடையாளம் பிழைக்க போகிறது. இப்ப நீங்க சொல்ல வர்றதை பார்த்தால் என்னை அடையாளப்படுத்துகிறார்கள், இந்த ரேடியோவை அடையாளப்படுத்துகிறார், நடாமோன் செய்யற ரேடியோவோ. அடைய ஜெர்மனியில ஒருத்தர் சொன்னாராம், தெரியுது அது நடாமோன் நடத்துற ரேடியோ என்று. இப்ப அப்படி சொல்ல வர்றீங்களா? அல்லது இது என்னுடைய சாதனை இல்லை, நான் சாதிக்க தனி மனித சாதனை இது அல்ல, இது ஒரு கூட்டு சாதனை. ஒருவேளை நான் அதுக்கு இனிஷியேட்டிவ் முதலெழுத்துக்களை போட்டிருக்கலாம், முயற்சியை எடுத்திருக்கலாம், தாங்கி பிடித்திருக்கலாம். ஆனால் இது என்னுடைய சாதனை இது அல்ல. இது ஒரு போக்கு, இது ஒரு வாகனம், இதுக்கு மேல ஏறி நான் போய்கொண்டிருக்கிறேனே தவிர என்னுடைய அப்ப இதை வைத்துக்கொண்டு என்னை அடையாளப்படுத்தினால் நான் நடாமோன் தோல்வி அல்லவோ? அதே மாதிரி உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, ராகவி இத மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை செய்துட்டாருன்னு வைத்துக் கொள்வோமே, தண்ணி இல்லாமல் வீடு நடத்துறது அப்படி, தண்ணி குழாய்க்குள்ள தண்ணி வராமலே ஏதோ ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி ஏற்றுக்கொண்டாச்சு என்றால் அதைத்தான் நீங்கள் உங்களுடைய அடையாளமாக எடுக்க பார்க்கிறீங்கள் அல்லது எடுப்பார்கள் என்று நம்புறீங்கள், அப்படியா? அப்படித்தான் நினைக்கின்றேன். இப்போது என்ன அடையாளம் உங்களுக்கு? இப்பொழுது எனக்கு பெருசாக ஒரு அடையாளமும் இல்லை என்றால் நினைக்கின்றேன். நீங்கள் முதலில் சொன்னது போல இந்த மாற்றக்கூடியவை என்று சொன்னீங்கள், மாற்ற முடியாதவை எவை? ஒரு தனி மனிதனில் ராகவியில் மாற்ற முடியாதவை எவை?
நீங்க சொன்னீங்கள் மாற்ற முடியாதுன்ற மொழி மாறிடும், சமயம் மாறிடும், பழக்க வழக்கம் மாறிடும், என் நாடு கூட மாறிடும், படிப்பு மாறிடும், எல்லாம் மாறிடும், வீடு மாறிடுவீங்க. எல்லாம் மாற முடியாதவை ஒரு ஒரு 2-3 விஷயம் சொல்லி பாருங்க. இல்ல ஒன்று சொல்லுங்க. முதலாவது மாற முடியாதது. சில சிந்தனைகள் மாறும். அதுவும் மாறும். மாற முடியாதவை கேட்கிறேன். சிந்தனை மாறும், படிப்பு மாறும். இன்றைக்கு இங்க போட்டிருக்க கண்ணாடி நாளைக்கு போடாம இருக்கலாம், அது மாறும். ஹேர் ஸ்டைல் மாறிடும், உடுப்பு மாத்திடுவீங்க, பெற்றோர் மாற ஃப்ரெண்ட்ஸ் மாட்டார்கள். மாறிடுவீங்க. பெற்றோர் மாற மாட்டார்கள். குடும்பம் பெற்றோர் இல்லை என்றால் யார்? அம்மா அப்பாவா? அவர்கள் மற்றும் குடும்பத்தில் இப்பொழுது சகோதரிகள் எல்லா அவர்களும் சகோதரிகள் சொல்லலாம் தானே. டோன்ட் கால் மீ as your sister anymore என்று சொன்னா அதுக்கு பிறகு சிஸ்டர் இல்லை என்ன நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை தானே. ஆம், அது அம்மா அப்பா சரி நினைக்கிறேன். நான் அதுல அம்மாவா அப்பாவா மாற முடியாது, மாற்ற முடியாது? உண்மையாவே 2 பேரையும் மாற்ற முடியாது. இல்ல அம்மாவை தான் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 பேரையும் தானே மாற்ற. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கதைக்கு வைத்தால் குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டு 2 பேரும் பிரிந்து போறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அம்மாவும் அப்பாவும். அப்போது ஒரு பிள்ளைக்கு மாற்ற முடியாதது யாரென்றால் அதிகபட்சமாக உலக சட்டங்களும் உறுதிப்பேணல்களும் எதை கொண்டு வருவோம், அம்மாவை தான் மாற்ற முடியாது. அப்பாவை மாற்றிடலாம். ஆம், அப்படி என்றால் ஓகே, அது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வயதினர்களோட பேசலாம். சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அதை விட உங்களில் மாற்ற முடியாது சொல்லுங்க பாப்பா. நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, நாடு, வீடு, அட்டிடியூட், ஃப்ரெண்ட்ஸ், உருவம் அண்ட் ஸ்டைலிஸ்ட், மற்றது மொழி, சமயம், சாப்பாடு, எல்லாம் மாத்திரலாம். படிப்பு கூட மாத்திரலாம், நாட்டை கூட மாத்திரலாம். இண்டையில என்ன ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு இங்க விளங்கலது. ஃபிங்கர் பிரிண்ட் விரலின் அடையாளம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஓகே, கைவிரல் அடையாளம் மாற்ற முடியாது. சரி, வெரி குட். அதோட சேர்ந்து வேற என்ன மாற்ற முடியாது? வேறொன்றும் எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு ஜீன்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன உண்மையில அடிப்படை மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ்ல இருந்து தான் நாங்க உருவாகிறோம் இல்லையா? அதுல இருந்து எதை மாற்ற முடியாது? எங்களுடைய தோற்றத்தில், எங்களுடைய பிறப்புல எதை மாற்ற முடியாது? இன்னைக்கு அடிப்படை மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ்ல இருந்து தான் நாங்க உருவாகிறோம் இல்லையா? அதுல இருந்து எதை மாற்ற முடியாது? எங்களுடைய தோற்றத்தில், எங்களுடைய பிறப்புல எதை மாற்ற முடியாது நினைக்கிறேன்? டிஎன்எஸ் என்று கூறுவதே டிஎன்எஸ் தான். ஆம், அதிலிருந்து உருவாகிற பேசிக்கான சில விஷயங்களை நாங்க மாற்ற முடியாது உலகத்தில். அது என்ன? அது மொத்த உருவமாக எப்படி தெரியும்? வணங்கவில்லை. இப்ப நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ மாத்தலாம்னு சொன்னீங்க தானே. ஆனால் ஆச்சரியம், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ மாதிரி வேர்ல்ட்ல இந்த 7 பில்லியன் பேருக்கும் இருக்காது. சரியா? அதே போல உங்களுடைய உருவத்தை மாற்ற முடியாது. நீங்கள் ஹேர் ஸ்டைல மாற்றலாம், கண்ணாடியை மாற்றலாம், சரியா? எதையும் மாற்றினாலும் நீங்க என்ன எக்ஸசைஸ் செய்தா என்ன, செய்யாட்டி என்ன, பாடி பில்டிங் செய்தா என்ன, பியூட்டிஷியன் ஆயிருது என்ன இருந்தாலும் உங்களுடைய பாடி ஷேப் இருக்குத்தாங்க. ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பை மாற்ற முடியாது, நிறத்தையும் மாற்ற முடியாது. எல்லாரும் மைக்கேல் ஜாக்சன் முகத்தை தான் மாற்ற முடிந்தது என்ன? அது அசிங்கமா போச்சு. அது முயற்சி கேளாது. அப்ப உங்களுக்கு நீங்கள் தானே அடையாளம், நீங்க தானே உங்களுக்கு அடையாளம். உங்களுடைய உடல் அமைப்பை நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த சமயத்துக்கு மாறினாலும், எந்த மொழிக்கு மாறினாலும், எந்த கணவன் மனைவியாக மாறினாலும், எந்த படிப்பை மாற்றினாலும், எந்த வேலையை மாற்றினாலும், தலைகீழாக நடந்தாலும், அது நெருப்புக்குள்ள தான் வாழ்ந்தாலும் உங்களுடைய உருவத்தை மாற்ற முடியாது. இருந்தாலும் உங்களுடைய ஸ்ட்ரக்சர், அடிப்படை அமைப்பை நீங்க மாற்ற முடியாது. அது உடைஞ்சு போயிருக்கும், நெளிஞ்சு போயிருக்கும், வளைஞ்சு போயிருக்கும். ஆனால் உங்களுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு தானே. ஒரு வீட்டை, உங்களுடைய இந்த வீட்டை அப்படியே தரமட்டமாக்கிட்டு திருப்பி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இருந்த இடம் தெரியாத மாதிரி புது வீடு வரும். ஆனா மனித உடலில் அப்படி செய்ய முடியாது.
நான் இப்போ ஒரு பாயிண்டாக மட்டும்தான் போட போறேன். ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் பாயிண்டாக மட்டும்தான் போட இதை நாங்க தொடர போறோம் மேனியவர்களோடும். அதை பற்றி சொல்லுங்க. ஆனால் இப்பொழுது எல்லாவற்றிலும் தானே அந்த பேசிக் அல்லது ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்பொழுது ஒரு எண்ணத்திலும் ஒரு பேசிக் எங்களுக்கு இருக்கும். அதை வைத்துதான் இந்த மிச்சத்தை பார்த்துக் கொள்கின்றோம். அப்பொழுது ஒரு எல்லாவற்றிலும் ஒரு பேசிக் இருக்கின்றது, அதை மாற்ற முடியாமல். பேசிக்க மாற்ற முடியாது இல்லையா? அது ஏன் எல்லாவற்றுக்கும் நீங்கள் அந்த பேசிக்கை அடையாளமாக எடுக்கலாம் தானே? ஓ, அப்ப அது ஏன் அந்த மாற்ற முடியாது? ஆமாம், இல்ல எல்லாத்துக்கும் பேசிக் அல்ல. இப்ப உங்களுக்கு படிப்பு பேசிக். நீங்கள் விஞ்ஞானத்துறையில படிச்சு கொண்டு வாரீங்க. 21 வயசுல யோசிக்கலாம், நான் இனி கணக்கியல் துறைக்கு மாறிடுவோம். அல்லது கணக்கியல் அண்ட் அக்கௌண்டன்சி, நாட் மேத்ஸ் அல்ல, அக்கௌண்ட். அல்லது ஒரு வேறு ஒரு துறைக்கு, இந்த விஞ்ஞானமே சம்பந்தப்படாத ஒரு ஆன்மீக துறைக்கு மாறிடுவேன். மாற்றலாம், அடிப்படையெல்லாம் மாறிடும். ஆனால் அடிப்படை நாங்கள் இவ்வளவு வருஷத்தில் படித்ததாக இருக்கும் தானே? இருக்கும், ஆனா அது உள்ளுக்கு இருக்கும். ஆனா நீங்க இப்ப பயன்படுத்துறது அதுவா இருக்காது. நீங்கள் தமிழையும் டொச்சையும் கூட கையை விட்டுட்டு இட்டாலியையும் சைனீஸ் மொழியிலையும் இனி தொடங்கி வாழ தொடங்கிடலாம். அடிப்படை மாறிடும். ஆனால் அந்த அடிப்படை இருக்கும் தானே? இப்பொழுது பாடசாலையில் நாங்கள் படித்தது தானே, அது எங்கேயும் ஸ்கூல் வேற எங்கேயும் வேலைகளில் தருகின்றது. அதனால் வாழாட்டி அது வீண் தானே, அது இல்லாமல் போய்விடும். அதுல இருந்து நீங்க வாழில்லைன்னா அதுல வீணா போயிடும். பிறகு வீணாக ஆகாது, மன்னிக்க வேண்டும். ஆனால் அதுல வாழ இல்லை. நீங்கள் ஒரு புதிதாக இன்னும் ஒரு அடிப்படைக்கு மேலாக ஒன்று எல்லாருக்கும் போட்ட அடிப்படை தான். அது நாங்கள் சொன்ன, நான் இப்போ உதாரணமாக நீங்கள் 13 வருஷம் வரைக்கும் ஒரு இந்து சமய முறைப்படி வாழ்ந்துருக்கீங்க. இண்டையிலிருந்து அல்லோல கல்லோலம் என்ற இன்னும் மன்னிக்கணும் அல்லோலையாவோ இன்னொன்றுக்கு மாறிட்டீங்கன்னு வைத்துக்கொண்டால் உங்களோட அடிப்படை தான். 13 வருஷம் அடிப்படையை நீங்க இப்ப சொல்லலாம், நான் திருநூறு பூச மாட்டேன், உருவங்களை எல்லாம் கும்பிட மாட்டேன், அப்படி எல்லாம் கனவேர் விடுறார்கள் இல்லையா? ஆனா நீங்க அடிப்படை தான். ஆனால் நீங்க இப்ப மாறிட்டீங்க. இப்ப நீங்கள் போறது ஆனால் என்னது உள்ளெண்ணத்தில் நான் இன்னும் யோசிப்பது, ஏதாவது இந்து மதத்தில் இருந்து ஏதாவது நான் எடுத்திருப்பேன் தானே. நிச்சயமாக எல்லாம் எடுத்தது எல்லாமே கூறுகின்றார்கள், இறந்து விட்டால் நாங்கள் வானத்துக்கு போவோம் என்று. இப்ப இந்து மதத்தில் கூறுகின்றார்கள், இறந்தால் அந்த ஆவி அப்படியே இன்னும் வேறொரு உடம்புக்கு போய் நாங்கள் அப்படி வாழ்கின்றோம் என்று, மீண்டும் மறுபிறப்பு. சரி, நீங்க மாறிட்டீங்கன்னு வைங்க கிறிஸ்தவத்துக்கு. என்ன என்ன நம்ப தொடங்குவீங்க? இப்பொழுது கிறிஸ்தவருக்கு மாறினாலும் நான் இந்து மதத்தில் படித்தது ஏதாவது ஒன்று எடுப்பேன் தான். இப்பொழுது 13 வருஷத்தில் படித்ததில் எல்லாத்தையும் என்னால் மாற்ற முடியாது. இல்ல, மாற்ற மாட்டீங்கள். ஆனால் உங்களுடைய எண்ணங்களில் நம்பிக்கைகள் மாறிவிடும் இல்லையா? இப்ப இதுவரைக்கும் எரிக்க வேண்டும் என்ற சிந்தனை நீ தாக்க வேண்டும், புதைக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு நீங்க மாறிடுவீங்க. அப்ப சிந்தனை மாறிடும். எண்ணங்கள் சிந்தனைகள் பபிள்ஸ் மாதிரி அது வந்து வெடிச்சு கொண்டே போகும். அது ஒரு நாளும், ஆனால் போட்டது இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, இல்ல நான் இப்ப நம்புறது இல்லை, அதை பெற்றோரை தெய்வம் என்று சொன்னேன். நோ, நான் இப்ப அதை நம்புறேன் இல்லை, எனக்கு அது ஏமாற்றமா போச்சு. ஒருவேளை சொல்ல மாட்டீங்கன்ற என்ன கேரண்டி? நீங்க இவ்வளவு பாட்டெல்லாம் பாடுனீங்க அம்மா அப்பா பற்றி, ஒரு வயசுக்கு பிறகு இல்ல ஐ ஹேட் தெம், எனக்கு அவள் பிள்ளையா நடந்துட்டு சொல்ல மாட்டீங்கன்ற என்ன கேரண்டி? எத்தனையோ பேர் செய்யணும், இப்ப அம்மா தான் உயிரண்டு வேணும். பிறகு உங்களுக்கு பிள்ளை பிறந்தா பிள்ளை தானே உயிரண்டுவீங்க. அப்ப நீங்க மாறிட்டீங்க. ஆனா அடிப்படையில அம்மான்ற அந்த அன்புதான் பிள்ளையில வந்திருக்கு. ஆனா நீங்க சொல்லுவீங்க இல்ல இப்ப பிள்ளை தான் எனக்கு எல்லாமே, அப்பா தான் இவ்வளவு உயிரண்டு இருந்தான், இப்ப பார்த்தா எனக்கு ஹஸ்பண்ட் தான் எனக்கு உயிர். அப்பா விலங்கு இருக்கிறது. ஆனா நீங்க மாறி நடக்கிறீங்களா இல்லையா? இப்ப அதுல ஆகியவன் கனதிடம் போகக்கூடாது என்றால் அது அல்ல அடையாளம். எங்களோட தலைப்பை புற தவறி விட்டுருவோம். பிறகு அதெல்லாம் மாறி 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 வந்து கொண்டிருக்கும். உங்கள்கிட்ட ஒரு பெர்மனன்ட் ஐடியாலஜி இன்னும் இருக்காது. அது 60-70 வயசு தாண்டினவர்களும் குழம்பி போயிருப்பார்கள். ஏனென்றால் புதிதாக வர்ற எண்ணங்கள் எங்களை அலைக்கழிக்கும். சரி, அப்ப நான் ஒரு பேசிக் இப்ப போடுறேன். என்னுடைய உடல் அமைப்பும் நிறமும் எனக்கு ஒரு அடையாளம். நீங்க சொன்னீங்க முதல்ல வந்தீங்க, நான் பதிக்க போற சாதனை, அது கண்டுபிடிப்பேன், நான் சாதனையா மாற்றேன். சாதனை நான் பதிச்ச எதை நான் வந்து நிலைநாட்ட போகிறேனோ அதுதான் எனக்கு அடையாளம் என்று சொன்னீங்க. இப்ப 2 பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். சரியா? ஏனியோடைய கருத்தை பார்ப்போம். சங்கவி
எதையும் எழுதவில்லை. மொழி மாற முடியாது என்றால் ஒரு வீட்டில இருந்து 2 பேர் ஸ்கைப்ல வந்துக்கிறீங்க, யாருடைய கருத்து அது? ஒருவர் எழுதியிருக்கிறார் மொழி மாற முடியாது என்று. ஏன் முடியாது? தாராளமாய் மாறலாம் இல்லையா? மாறலாம் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. பார்ப்போம். அடுத்து பிரபா அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த முதல் எழுதினதுக்கு திஸ் மீன்ஸ் வென் யூ என்ஜாய் வாட் யூ டூ யூ வில் பி ரிவார்டட், தட் இஸ் யூ கெட் பெய்டு. நீங்கள் எதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்களோ, திருப்தி அடைகிறீங்களோ, எதில் ஆனந்தம் அடைகிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு திருப்பி உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரதிபலிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் என்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஐடென்டிட்டி இஸ் ஹியூமன் பீயிங். மனித தன்மைகள் தான் என்னுடைய அடையாளம் என்கிறார். மனித தன்மை இல்லாத ஒரு மனிதன் தன்னை, ஒருவேளை பிரபா அவர்கள் தன்னை அடையாளப்படுத்துகிறார் மனித தன்மை ஹியூமன் பீயிங் தான் என்னுடைய அடையாளம் என்று. ஆனால் மனித தன்மை இல்லாத மனிதர்களையும் நாங்கள் பார்க்கிறோமே என்று நான் நினைக்கிறேன். த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் கேன் ஒன்லி பி லைஃப், கேன் ஒன்லி பி லெஃப்ட் பிஹைண்ட் வென் ஐ டை. நான் இறந்ததுக்கு பிறகும் என்னுடைய மனித தன்மைகள், மனித பண்புகள், மனித இயல்புகள் தான் என்னோடு நான் விட்டு செல்லக்கூடியவையாக இருக்க போறது என்கிறார். மீ can be remembered by this word. When leave from the world now, I will leave my identity behind. நான் இந்த எண்ணங்கள், இந்த ஞாபகங்கள் தான் நான் இறந்ததுக்கு பிறகு, நான் இந்த உலக வாழ்க்கையை விட்டு சென்றதுக்கு பிறகும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். இப்போது அவர் எல்லா கருத்தையும் தான் விட்டுட்டு போனதுக்கு பிறகு, இல்லாமல் போனதுக்கு பிறகு யோசிச்சு கொண்டிருக்கிறார். இப்போது பிரபா அவர்களையும் வாழும் பொழுது அது ஐடென்டிட்டி என்று திருப்பி ஹியூமன் பீயிங்கா, அப்ப ஹியூமன் பீயிங் இல்லாத மனிதர்கள் அவர்களுக்கு இது ஐடென்டிட்டி என்று அவருக்கு ஒரு நுள்ளி விட்டு மெல்ல சிந்திக்க தூண்டுவோம். சரியா? அது பிரபா அவருடைய கருத்தாக இருக்கிறது. மற்றும் இல்லை இல்லை பொன்ஹைமில் எல்லாரும் விடை பெற்று விட்டார்கள் நினைக்கிறேன். ஆக்களை காணையில் திலக்ஷன் என்ன எழுதுட்டார் என்றால், வேலை பற்றி தொடர்ந்து எழுதுகிறார். மாமா, யுவர் ஐடென்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஆர். நீங்க எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க என்றதை பொறுத்து தான் உங்களுடைய ஐடென்டிட்டி வருமாம். நாங்கள் இப்போ தேடுறது ஒரு என்னுடைய ஐடென்டிட்டி உண்டு, அது பொதுவான மனிதனுக்கு இருக்க முடியுமா என்று திருப்பி பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஸ்கூல் ஐ எம் திலக்ஷன் who does physics, chemistry and maths and whatever grades I get and how I behave. இப்பதான் பள்ளிக்கூடத்தில் தனக்கு அடையாளமா நாம் படிக்கிற பாடங்களும் திலக்ஷன் என்ற பெயரும் அவர் எடுக்கக்கூடிய புள்ளிகளும். However, outside school I could the Tamil boy who lives in Edgware. ஏன் அப்ப ஸ்கூல்ல சிங்கள போயாவா இருக்கிறீங்க? பிசிக்ஸ் மேத்ஸ் எல்லாம் படித்து கொண்டு கிரேட்ஸ் எடுத்துக்கொண்டு திலக்ஷன் என்றால் ஏன் நீங்கள் தமிழ் போயாக அங்க ஐடென்டிஃபை பண்ணப்பட இல்லை? பாப்போம், கேட்டு பாப்போம். Our identity is not what we choose, but what others think when you say Tilakshan, Nadamohan Mama, or whoever. அது our identity is not what we choose. நாங்கள் தெரிவு செய்வது அல்ல எங்களுடைய அடையாளம். இதே கவனிங்க, நீங்க தெரிவு செய்ய முடியாதாம் அடையாளத்தை. ஆனால் மற்றவர்கள் என்னை எப்படி அடையாளப்படுத்துறார் என்பதுதான் அடையாளம். இவர் இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு எங்களை டைவர்ட் பண்றார். இவர் ராகவி தன் அடையாளத்தை தான் சொல்ல முடியாது. இப்ப திலக்ஷனும் நடாமோகன் மாமான் தான் சொல்லணும் ராகவி இந்த அடையாளம் என்று. சரி, அவருடைய தாயாரும் தானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அதை வடிவத்தோடாக எழுதியிருக்கிறார். சரி, பலரும் பங்கு பெற்றினால்தான் இது சுவைப்பட போகும். கேட்டுக்கொண்டிருப்பதனால் ஒன்று நடக்க போவதில்லை. பங்கு பெற்றுங்கள். ஒரு கல்லை தூக்கி போடுங்க, தண்ணி அசையும். அசைகிற தண்ணி ஒருவேளை யார் கண்டார்கள் பிறி ஒரு ஊற்றாக பாயக்கூடும். புதிய வடிவெடுத்து ஊற்று வந்து ஆறாகி ஆறு எல்லாம் குளங்களை நிரப்பும். அப்ப எங்களுடைய மனங்களும் வாழ்க்கையும் செழிக்கும். ஆகவே கேட்டுக்கொண்டிருப்பதனால் பலனில்லை. எழுதுவதற்கு நீங்கள் மெம்பரா இருக்க வேண்டும் என்றில்லை. கேட்டுக்கொண்டிருப்பது அத்தனை பேருமே எழுதலாம். ஸ்கைப்பில் லண்டன் தமிழ் ரேடியோ ஐடியை தயவு செய்துறாங்க, பஞ்சியை விடுங்க, வைஃபை ரேடியோக்கள் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, கம்ப்யூட்டருக்கு தயவு செய்து வாங்க. ரைட், இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த கருத்துக்கள் கொஞ்சம் எங்களை அசைச்சிருக்குதா? பிரபா அவர்கள் சொன்னது மனிதத்தன்மை தான், ஹியூமன் பீயிங் தான் எங்களுடைய ஐடென்டிட்டி என்று சொல்றோம். அதுதான் நாங்கள் வாழ்ந்துட்டு விட்டுட்டு போனாலும் நிலைச்சிருக்க கூடியது அடையாளம்.
அதைத்தான் சொல்வார்களாம். இப்ப பிரபா வந்தார், இப்ப நடாமோகனை சொன்னால் ஒரு குண்டாக கருப்பு கட்ட மனுஷன் இருந்தார் என்று நினைவுபடுத்துவினோமா அதை நான் இறந்ததுக்கு பிறகு, அல்லது அவர் செய்துவிட்ட அலங்கோலங்கள் அல்லது நல்லதுகள் அல்லது பாதிப்பு, இந்த ஆள் இப்படித்தான் காரை ஒரு நாளுமே ஒழுங்கா பார்க் பண்ண அதை சொத்தியா தான் விட்டுட்டு இருக்கு, இப்ப தான் செத்து போச்சு, எனக்கு இந்த ஆளை நினைச்சா எப்பவுமே இந்த கார் சொத்தியா நிக்கிறதா நினைவில் வரும் என்று நினைப்பார்களா? அல்லது தங்களுக்கும் தனக்கும் பிறருக்கும் எனக்கும் உங்களுக்கும் உதவியாய் வாழ்ந்தார், அவருடைய தன்மைகள் எல்லாம் நினைவில் இருக்குமா? நான் அவரை இப்போ ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு வர சொல்லி கேட்டேன். இந்த எலெக்ஷன் சொல்றார், தான் பள்ளிக்கூடத்தில் இப்படி அடையாளப்படுறேன் காணுதோ அந்தந்த இடத்துல உங்களை அடையாளப்படுத்தும். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஆனால் மற்றவர்கள் என்னை பற்றி யோசிக்கும் எண்ணமாகத்தான் இருக்கும், அடையாளமாக இல்லையே. இப்பொழுது ஒவ்வொருத்தரும் என்னை வேற மாதிரிதான் பார்ப்பார்கள். இப்பொழுது அம்மா என்னை ஒரு மகளாக பார்ப்பா, அப்பா அதே போல் என்னை ஒரு மகளாக தான். அது ஒரு அடையாளம் தானே, மகளாக பார்ப்பது ஒரு அடையாளம் தானே, அது வேறு. இப்ப உருவம் தான் இருக்கணும் வண்டியில் தானே. எப்படி இப்பொழுது அக்கா அவர்கள் வந்து என்னை ஒரு தங்கையாக பார்க்கலாம், அல்லது என்னை ஒரு எதிரியாகவும் அவர்களை டோர்ச்சர் பண்ணும் ஒரு மனிதராகவும் பார்க்கலாம், எதிரியாகவும் அது அடையாளமாக எடுக்கலாம். இல்லை, அப்ப ஏன் உருவம் இல்லை? இப்போ ஒரு நேர் சொன்னதை போல நாங்க இறந்ததுக்கு பிறகு எங்கள் அடையாளம் அப்படி என்று பார்த்தால் அவர்கள் நினைப்பதுதான் என்னுடைய அடையாளம். அதே போல இருக்கும் பொழுது இதை நீங்க மாற்றி பாருங்க. அவர் நினைக்கிறார் என்றதை அடையாளமாக நீங்கள் எண்ண இயலாதன்றீங்க. நான் நினைக்கிறேன், ஏன் எண்ண முடியாது நினைக்கலாம். ராகவி இஸ் அ கிரேட் பர்சன், ஒரு அற்புதமான ஒரு மனிதன் என்று சொல்றது ஒரு அடையாளம் இல்லையா? இட்ஸ் அன் அடையாளம். நீங்க அடையாளத்தை உருவமா பார்க்காதீங்க, அதனால் ஒரு கருத்தாக மாறிவிடும். கருத்து மட்டுமல்ல, அது ஒரு முடிவு. இப்பொழுது அப்படி இருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஒரு 5 வருஷத்தில் என்னை ஒரு வேஸ்டான பர்சன் என்றும் சொல்லலாம். அப்பொழுது அந்த கருத்து மாறிவிடும், ஆனால் அதை அடையாளமாக கூற முடியாது. ஆம், அது ஊர் சொல்லி இருக்கும், ஆனா உங்களோட வேலையில சொல்ல மாட்டார்கள். எங்களுக்கு அப்படி தெரியலைன்னு சொன்னா அதுக்கு என்ன? அதனால்தான் அந்த ஆர்கியூமெண்ட் வருது. அவரவர்கள் எந்தெந்த இடத்துல வச்சு உங்களை பாக்கினமோ, இப்ப நீங்கள் எல்லா இடமும் மகள் இல்லைன்னு உங்களுக்கு அடையாளம் இல்லை. அப்ப மாறிடும். திருப்பி தாயிடம் வந்தால் மகள் தான் அடையாளம், திருப்பி வந்துடும். தப்பில்லை தானே? ஒருவர் பல அடையாளங்களாக உலகத்தில் தெரிவது. நீங்க காட்டே இல்லை, நீங்க போர்ட் போட்டு ஒன்று தெரியல, நான் மகள், நான் நல்லவள் என்று போர்ட் போட இல்லை. ஆனால் மற்றவர்கள் உங்களுடைய செயல்களை வைத்து அடையாளப்படுத்துவதில் என்ன தவறு இல்லை? என்ன தவறு என்று அது அப்படி வர இல்லை. ஏன் அது அடையாளமாக இருக்க முடியாது? நான் நினைத்தேன் அடையாளம் என்றால் ஒருவருக்கு ஒரு அடையாளம் தான் இருக்கலாம் என்று. இல்லை, அது சரி, அது ஒருவருக்கு. இப்ப உதாரணமாக பக்கத்து வீட்டுக்கார மாமாவுக்கு உங்களை பார்த்தால் ஒரு அடையாளமாகத்தான் நீங்க இருக்கணும் என்றது சரி. அவர் ஒருக்கா பார்த்தால் ராகவி மாதிரி தெரியுது, ஒருக்கா பார்த்தா பேய் மாதிரி தெரியுது என்றால் அது பிரச்சனையா போயிடும். இல்ல, சுவாரஸ்யத்துக்காக சொன்னேன். ஏன் இப்ப வேறையாக்கள் பார்க்கறது ஒன்றா இருக்க வேணும் இல்லை. இப்ப உதாரணமாக உங்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி ஆரம்பிச்சீங்க. நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? தண்ணி வராமலே வீட்டுல வாழக்கூடிய சூழலை உருவாக்கி காட்டினீங்க. இன்னும் ஒருத்தர் சொல்லுவார், வேஸ்ட், இது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு தண்ணி உடம்புல படாட்டி இப்ப நான் வீட்டையில போய் நான் ஷவர்ல வெளியில போய் குளிச்சுட்டு வரேன் பாருங்க, இந்த ராகவியால வந்த வினைய உங்களை ஒருவர் திட்டுவார், ஒருவர் வாழ்த்துவார், இன்னும் ஒரு இந்தியோட இந்த தண்ணி பில் துளைஞ்சுதுன்னு சொல்லி பெருமைப்படுவார். அப்ப அந்த அடையாளத்தால் அவர் உணர்த்தப்படுவது வெவ்வேறையா இருக்கும். நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்கால வாழ முடியல, அவர் ஓடிட்டார், அவர் கனடால சீவிக்கிறார். ஆனா எல்லாரும் நேசிக்கிறார்கள், யாரோ கொல்ல நினைக்கிறார்கள். அதே போல அப்படித்தான் ஜீசஸும் அப்படித்தான், அல்லாவும் அப்படி, அல்லா என்று சொல்ல முடியாது, யாரு அப்படி சொன்ன நான் யார்கிட்ட பேரை சொல்ல எனக்கு வீட்டுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் செய்வார் கல்லறிஞ்சு அப்படி எல்லாம் சொல்ல யாரும் ஒரு தரையுமே ஏற்றுக்கொள்ள இல்லை. இப்ப உருத்ரேஸ்வரனே எல்லாரும் நல்லவர்ன்னு சொல்லினோமா, அடையாளப்படுத்தினோமா? இல்ல, தெரியவில்லையே தவிர அங்க ஒருத்தருக்கு இடிச்சு இருக்கும், இவர் என்ன நான் வேலை செய்யறதுல வந்து குழப்பறாரு, அவர் கொம்பளை மணி கொண்டு தெரிவார் என்ன.
அப்ப அது ஒரே பார்வையாக இருக்காது. என்னுடைய அடையாளம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பயனளிக்கும் நினைக்கிறேன். சில கருத்துக்கள் மேலும் வருது. ஒரே ஸ்கைப்பில் எழுதும் பொழுது பேர் போடுங்க என்று கேட்டேன். சரி, பரவாயில்ல, 2 ஸ்கைப்பில் வருது நினைக்கிறேன். அப்ப அரபியின் பேரில் வாசிப்போம். எதிலெல்லாம் நாங்கள் மற்றவர்களிருந்து வித்தியாசப்படுகிறோமோ அதுதான் எங்கள் அடையாளம். இது இன்னும் ஒரு கருத்து வந்திருக்கிறது. நீங்க எப்படி டிஃப்ரெண்ட்? இப்ப மைக்கேல் ஜாக்சனை பார்த்தா அவர் அடையாளம், அவர் எங்கட மூஞ்ச மாதிரி இல்லை அவருக்கு. அப்படி என்பது போல இல்லவோ அரபியின் கருத்து இருக்கு. இருந்தாலும் அதை யோசிக்கலாம். நாங்கள் எப்படி மற்றவரிடந்து வித்தியாசப்படுறோம், அவரையே மாறி இருந்தா அது எனக்கு அடையாளம் இல்லை என்கிறார். பார்ப்போம். அது அரபியினுடைய கருத்து. திலக்ஷன் எழுதுறார். இன் ஸ்கூல் me being Tamil does not matter as the school no one really care if I am Tamil, Danish or British. அதை பற்றி பரவாயில்ல. நான் அப்ப கேட்டுனான், நீங்க அப்ப தமிழ் இல்லையாண்டு, மற்றவர்கள் தமிழாக உங்களை பார்க்கவில்லையா, இப்ப அதை பற்றி அக்கறை இல்லையா மற்றவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போன பிறகு. கோயிங் ஓன் வித் வாட் ஐ செட் பிஃபோர், வி டோன்ட் வாக் அரவுண்ட் டெல்லிங் எவ்ரி ஒன். நாங்கள் நடந்து வெளி வாழ்க்கையில நடந்தல்ல, வெளி வாழ்க்கையில நாங்கள் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு சொல்வதில்லை ஐ ஆம் திலக்ஷன், ஐம் தமிழ் அண்ட் சோ ஒன். நான் அப்படி சொல்வதில்லை, நான் தமிழ், நான் திலக்ஷன் என்று மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டு திரிவதில்லை. when we meet someone they immediately for an opinion or our identity in their head. அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன அடையாளம் தந்த தலையில தன்னை எண்ணத்தில் தோன்றுகிறதோ அதுதான் என்னுடைய அடையாளம். அவர் ஸ்டில் அந்த ஆர்கியூமெண்ட்ல நிக்க பார்க்கிறார். வெளியாக்கள் சொல்வதுதான் அந்த அடையாளம் என்பது நிக்க பார்க்கிறார். ஒருவர் திருப்பி காலையில் எழுதிய வரியை திருப்பி அனுப்பியிருக்கிறார். அது எனக்கு விளங்கியில் ஏன் அப்படி அனுப்பினீங்கன்னு. பிரபா அவர்கள் இருக்கிறார். when a human identify the being bracketல போட்ட divine and self becomes human being, this is my possible identity. The other what to say is characteristic of a human being is another way of calling my identity. So the characteristic is my identity. இது செலக்ஷனுடைய கருத்தோட ஒத்தரப்போகுது. என்னுடைய குண இயல்புகள், என்னுடைய நான் வெளிப்படுத்துகிற தன்மைகள், நான் எப்படி கரெக்டராக அவர்களுக்கு படுகிறனோ அதுதான் அவர்களுக்கு என்னுடைய அடையாளம் என்று சொல்றார். திலக்ஷன் என்ன சொன்னார் என்றால், ராகவி நீங்கள் நான் ஐம் ராகவி என்று கை வைத்து கொண்டு திரிகிறே இல்லை காண்ற இடம் எல்லாம். நான் தமிழ் என்று சொல்றது இல்லை. அது நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தண்ணி இல்லாம வாழ்றது அப்படி என்று சொல்லிக்கொண்டு தெரிகிறது இல்லை. அவியல் உங்களை எப்படி பாக்கினம் கண்ட உடனே தண்ட மைண்ட்ல எப்படி தோன்றுது, இவரை கண்ட வித்தியாசமா இருக்குது, ஒருவேளை இவர் ஆஃபரிங்ல இருந்து வந்திருக்காரு, இவர் தான் அந்த ராகவியா இருக்குமோ என்றொருதை சிந்திக்கிறார் அவங்கள பற்றி. ஆமாம், இப்பொழுது ஒருவரை கண்டவுடனே அவர்களை பற்றி நாம் உடனே முடிவெடுக்க கூடாது. முடிவு இல்ல, ஒரு திங்கிங். பார்த்தோன்னா ஓகே ராகவி அழகா இருக்கிறார் என்றது அது முடிவு இல்ல. உடனே பார்க்கும்போது பிறகுதானே தெரியுது அவர் மேக்கப் போட்டுட்டாருன்னு. அவ என் ஒப்பீனியன் மாறிடுது. ஆட்டா நான் பார்க்கல, ஒருவரை நான் பார்க்கிறேன் நடாமோனே பின்பக்கமா பார்க்கிறேன், அப்படியே இன்னொரு பெரிய கட்டக்கரிய உருவம் குண்டா போறாருன்னு முன்பக்கமா பார்த்தோன்னா வடிவே இருக்கிறே நான் பிள்ளையால நினைச்சிட்டேன். எண்ணங்கள் மாறலாம் தானே. ஆனா நீங்க பார்த்த உடனே உங்களை எப்படி அடையாளப்படுத்துறார், அதான் அந்த அடையாளமானால் பின்பு மாறப்படும் தானே. மாறலாம். ஆனா அதுதான் அவர்கள் ஆகிய பண்ணுகிறார்கள். அது ஏன் மாறாம இருக்கணும் என்கிறார்கள். இதுக்கான உங்களுடைய தரவை நீங்கள் சேர்த்து பேச வேண்டும். ஏன் மாறாம இருக்கிறார்கள், ஏன் மாற்றக்கூடாது, ஒரு அடையாளம் ஏன் மாறக்கூடாது? ஒரு அடையாளம் அப்படியே வாழ்நாள் முழுக்கத்தான் இருக்கணும். அது மாறிக்கொண்டிருந்தால் அது அடையாளம் இல்லை. இல்லை அடையாளம் தான், அது அடையாளம் தான். நீங்கள் இப்ப என்னவா தோன்றீங்களோ அல்லது எப்பவா காட்சி தர்றீங்களோ, எப்படி எங்களுக்கு உணர்த்தப்படுறீங்களோ அது அடையாளம். நாளைக்கு நீங்களே மாறிட்டேன்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்றது, ஆஹா ஐ டோன்ட் பிலீவ் நீங்க மாற இல்லை என்ன நான் அடிவிட முடியும்? உங்களோட மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு, மாற முடியும். அடையாளம் பெர்மனண்டா இருக்கணும் இல்லை. உங்களை சின்ன வயசு போட்டோவை அனுப்பினீங்கள் என்றால் அல்ல வீடியோ அனுப்பினீங்கள் என்றால் சில விட நாங்கள் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம், திருப்பி சொல்லுவோம் இது நீங்க இல்லை, நீங்க பிள்ளையான வீடியோ அனுப்பிட்டீங்க செக் பண்ணுங்க. நீங்க சொல்லுவீங்க ஐயோ கடவுளை இதுதான் நான்,
ஐயோ மாறிட்டீங்கள். இட் இஸ் ஆப்வியஸ். 13 வயசு ராகவி 23 வயசில் தெரிய மாட்டார். உருவம் கூட மாறிடும். யார் கண்டது? நியூசிலாந்துல வேலைக்கு போனா நீங்கள் நடமுன் மாமா மாதிரி வெள்ளையா வந்துடுவீங்க. பாடி சொல்றேன் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. அது மாற்றம் வரும் அம்மா. ஏன் மாறாம இருக்கணும் நாங்க எல்லாரும்? மாறாமல் இருக்க கூடாது. தேவையில்லை. அதான் மாறலாம், மாற வேணும். சங்கவி எழுதுகிறார், ஐ டூ நாட் அக்ரி வித் அதர் பீப்புள் சூசிங் அவர் ஐடென்டிட்டி. உங்களை மாதிரியே சொல்றார். மற்றவியல் என்ற அடையாளத்தை மற்றவியல் தெரிவு செய்யறதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிகாஸ் தேர் ஒப்பீனியன்ஸ் சேஞ்ச் when they get to know us. நீங்க சொன்னது மாதிரி தான். அப்ப அவன் ஒப்பீனியன்ஸ், அவனுடைய கருத்து, அவன் முடிவு மாறுபடும் எங்களை அறியும் போது. அப்ப நீங்க சொன்னீங்க மாறக்கூடாதுங்கிறீங்க. அவர் சொல்றார் மாறும். ஆனா அவர் கடுமையா நிக்கிறார். மற்றவர்கள் சொல்லக்கூடாது எனக்கு நீங்க யார் மாதிரி இருக்கிறீங்களா அவர் சொல்லக்கூடாதுன்றதுல அவர் கவனமா இருக்கிறார். அது எப்படி என்ற அடையாளத்தை என்ன மாற்ற? ஆனா திலக்ஷன் சொல்றார், நீங்க சொல்றீங்களோ இல்லையோ இதுதான் என்ற அடையாளம். மற்றவன் சொல்லத்தான் போறான். நான் நல்லவர் என்று சொன்னால் என்ற அடையாளம் இல்லை. நான் அழகானவர் அல்லது நான் தான் உயரம் அதிகமானவர் சொன்னா மற்ற நம்ப போறதில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிறார் திலக்ஷன். நல்ல ஆர்கியூமெண்ட். அதே வேளையில் பிரபா மாமா என்ன திருப்பியும் ஆர்கியூ பண்ணுறார் என்றால், when a dog meet another dog, ஒரு நாய் இன்னும் ஒரு நாயை சந்திக்கும் போது it identify as a dog. சரி, ஒரு நாய் இன்னொரு நாயை சந்திக்கும் பொழுது அது நாயாகவே அடையாளப்படுத்துது. It does not see as a lion. ஆனா இது கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு மனிதனை கண்டாலும் அது நான் என்னை மனிதனாகத்தான் கூறுகின்றேன். கண்டிப்பா. அதனுடைய அது வேற விஷயம். அது பிரபா மாமா என்னென்னால் அவர் ஒரு பெர்மனண்டான அடையாளத்தை எல்லாருக்கும் வைக்க பார்க்கிறார். இப்போ ராகவியினுடைய கேள்வி என்னுடைய அடையாளம் என்னன்னு பிரபா மாமா குழம்பிட்டார் நினைக்கிறேன். அவர் இன்னும் கொஞ்சம் நுள்ளி விடுவோம். இப்ப நாய் தான். ஆனா நாய் யோசிக்குது, ஒரு நாய் யோசிக்குது என்னுடைய அடையாளம் என்னன்னு. அப்ப சொல்ல முடியாது. என்னையா என்ன கேள்வி இது? நாய் தானே, ராகவி தானே என்று நாங்க பதில் சொல்ல முடியாது. அவை இட்ஸ் சம்திங் எங்கேயோ டிஃபரன்ஷியேட் பண்ணது போல இருக்குது. கலைவாணி ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், வாழும் பொழுது நாம் ஆற்றிய செயல்களை வைத்து எம்மை அடையாளப்படுத்துகிறார்கள். சரியா? நாம் வாழும் பொழுது நாம் ஆற்றிய செயல்கள் ஆக்ஷன்ஸ், ஆக்டிவிட்டியை வைத்து தான் நம்மை அடையாளப்படுத்துகிறார்கள். நான் ராகவியை நல்ல இசை கலைஞராக அடையாளம் காண்கிறேன் என்பது ஒரு உதாரணம். சொல்ல முடியாது. ராகவி நல்ல இசைக்கு துரோகம் பண்ணிய பாடல்களையும் தந்திருக்கிறார் இல்லையா? நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது என்ன இசை ஒரு பக்கம் உற்சாகமா போதே, நீங்கள என்ன பிரச்சனை, யார் அடித்தாரோண்டா அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன். யார் அடித்தாரோ, உங்களுக்கு ஏன் இவ்வளவு சோகமா போறீங்களேன்னு கேட்டிருந்தோம். திருப்பி பாடுங்கன்னு கேட்டிருந்தோம். ஆனாலும் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் ஒரு இசைக்கலைஞராக தான் அடையாளப்படுத்துகிறேன். அவ இப்போது திலக்ஷனுடைய கருத்துக்கு கலைவாணி ஆசிரியர்கள் ஆதரப்படுத்துகிறார். எப்படி என்றா, மற்றவர்கள் உங்களை அடையாளப்படுத்த போகிறார்கள், என்னுடைய அடையாளம் என்பதை மற்றவர்கள் சொல்ல போகிறார்கள் என்று சொல்லுகிறார். தேடுவோம். தொடர்ந்தும் சங்கவி எழுதுகிறார். சங்கவி கோவன்ட்ரியிலிருந்து, மே பி அவர் கோல்ஸ், லட்சியங்கள் குறிக்கோள்கள் இன் லைஃப் ஆர் அவர் ஐடென்டிட்டி. இவர் இன்னொரு பக்கம் எங்களை கொண்டு போக பார்க்கிறார். கவனமா இருங்கோ. இவர் எங்களுடைய லட்சியங்களும் குறிக்கோள்கள் தான் எங்களுடைய அடையாளம். as we are doing actions to reflect our dreams and big goals throughout. மன்னிக்க வேண்டும். as we are doing actions to reflect our dreams and goals with throughout our life. Or example, as a teenager studying, young adults going to uni and gaining work experience. All these things reflect our goals in life. அப்ப நாங்க ஒரு குறிக்கோள்களை நாங்க மையப்படுத்தி அதை நோக்கி நாங்கள் வாழுகிற பொழுது, ஆக்ஷன்ஸ் எடுக்கும் பொழுது அவை எங்களை அடையாளப்படுத்துதான். இப்போது ராகவி ஒரு ட்ரைனிங் ஒர்க்கர் 2 கிழமை வேலைக்கு வந்தபடி அவர் ஒரு பயிற்சி வேலையாள் என்று அடையாளப்படுது. இப்போ முடிஞ்ச உடனே இல்ல அவர் ஒரு ஸ்டூடெண்டாக மாறிட்டார்.
இப்ப ஆஸ்பத்திரியில காணிக்கலாம் இவர் எதிர்காலத்துல ஒரு டாக்டராக வரக்கூடிய தகுதி இருக்குது என்றது மாதிரி எங்களுடைய எண்ணங்கள் குறிக்கோள்களை வைத்துத்தானாம் எங்களுடைய அடையாளங்கள் நகர்த்தப்படுகிறது என்று சொல்லுறார். சரியா இருக்குமோ? ஆனால் இப்பொழுது எங்களோட லட்சியங்களும் கூடுதலாக மாறலாம் தானே. மாறும் பொழுது என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அதை வைத்துதான் மற்றவர்கள் அடையாளப்படுது. இவர் அந்த ஆர்கியூமெண்ட்ல நிற்கிறார். மற்றவர்கள் ஆனா அவர் தானே சொன்னார் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. மற்றவர்கள் எங்களை தன்னுடைய ஆக்ஷனை வைத்து ஓ சரி, அப்ப சங்கவி ஏன் தடுமாறி நீங்கள் இதுக்கு முதல் எழுதினீங்கள் மற்றவர்களை என்னை அடையாளப்படுத்த முடியாது என்று சொல்லிட்டு இப்ப பார்த்தால் எங்களுடைய எண்ணங்கள் சரி அது மற்றவர்னு சொல்லல. நீங்கள் உங்களை ஒரு எதிர்காலத்தில் குறிக்கோளை இப்ப நான் ஒரு மருத்துவராக வரணும் என்ற எண்ணம் உங்களை அந்த விதத்தில் அடையாளப்படுத்துமாம். அதை நோக்கி நீங்கள் ஆக்டிவிட்டி செயல்கள் செய்யும் பொழுது உங்களை அடையாளப்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறார். இன்னுமே இருக்குது என்ன பலர் கருத்து சொல்லும் பொழுது. இதை இன்னும் ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்னையும் தர்றேன். இப்ப மாமா தான் நீ தனியா வாசிக்கிறேன் எழுதுறது எல்லாத்தையும் firstodio.netக்கு இனிமேல் நாங்கள் கம்யூனிட்டி சேனலுக்கு போய் அங்க இப்ப நிச்சயமாக நான் நினைக்கிறேன் திறமைத்திறனுக்கு என்ன நாங்கள் வடிவம் போடையில் நினைக்கிறேன். கரியா அதை பார்த்து சொல்றேன். என்றால் இனி நேர்களும் தயாராகினீங்க என்றால் தயாராகி கொண்டோம் என்றால் அடுத்த வாரம் நாங்கள் இதை ஓபன் சேட்டுக்கு கொண்டு வரலாம். அது சரியா பிரயோசனமா இருக்க போது. ஏனென்றா எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே கொண்டு வரலாம். மற்றது இந்த கருத்துக்கள் எல்லாம் பதிவில் இருக்கும். அடுத்த வருஷம் இந்த மாசத்துல பார்த்தால் இந்த டேட்டுக்கு போய் டியூன் பண்ணிக்கல எல்லாரும் டைப் பண்ணது முழுக்க வரும் இல்லையா? ஆகவே வரன் கீதாஞ்சலி சமூக பரிணாம மருந்து சிதறல் ஸ்பாட்லைட் தகவல் திறமைத்திறன் இருக்கிறது. சரி, கம்யூனிட்டி பக்கம் அத மெனுல போய் கம்யூனிட்டியை பிரஸ் பண்ணினால் இது ப்ரோக்ராம் மெனுல இல்ல கம்யூனிட்டி firstodio.netக்கு போய் அங்க மேலே இருக்குது ஹோமுக்கு அடுத்தது கம்யூனிட்டி இருக்குது. எல்லாராலும் பார்க்க முடியும் தானே. ஹோமுக்கு அடுத்ததாக இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கிறது. மூன்றாவது மெனு கம்யூனிட்டி. கம்யூனிட்டியை பிரஸ் பண்ணதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஆடியோ கம்யூனிட்டி என்ற பக்கம் தொடங்கும். அதுக்கு கீழே போய்கொண்டிருக்கும் ஒரு காற்று வழி, குடும்பம் கதம்பம், குடும்பம் குவலயம், கதம்ப மாலை, அறியாத வாழ்க்கை, சமூக பலனி, கீதாஞ்சலி, மகர்ந்த சிதறல், ஸ்பாட்லைட், தகவல் சாலை. அடுத்த கேட்டகரி வீக்லி ப்ரோக்ராம்ல திறமைத்திறனல் முதலாவதாக இருக்கிறது. திறமைத்திறனலை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு முதல் நாங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா மாறி இருக்கணும். எங்களுடைய ஃபுல் இமெயில் எல்லாம் கொடுத்து சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டியில போய் ப்ரொஃபைல் மேக் பண்ணியிருந்தால் என்னுடைய பேர்ல இந்த சட்டை தொடங்கலாம். தொடங்கினோம் என்றால் நீங்களும் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார் ராகவியை போல, ஏனியவர்கள் இதே சட்டிங்கை ஆரம்பித்து ஆளுக்கால் பதிலை சொல்ல இதே சட்டிங்கை ஆரம்பித்து ஆளுக்கால் பதிலை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். நான் அதை உருட்டி பிரட்டி வாசிச்சு காட்லையில உங்களை இப்ப காட்லைக்கு வந்திருக்கக்கூடிய இளையவரோடு நான் விவாதத்தை நகர்த்தலாம். நல்ல பேர், நகர்த்தலாம். அதுக்கு பிறகு ஒவ்வொருவரும் எழுதி கொண்டே போகலாம். அப்ப எல்லோருடைய எழுத்துக்கள் தமிழ்லையும் எழுதலாம், ஆங்கிலத்திலும் எழுதலாம். சரி, ஏண்டா ஸ்கைப்ல வீணா எழுதி நடமோன் மட்டும் வாசிச்சு கொண்டிருக்கிறது வேஸ்ட். இப்போதான் நானே பாத்தீங்களா ஐடியாவை மறந்து போனேன். ரைட், அது இன்னைக்கு வேண்டாம், அடுத்த வாரத்தில். இப்போ ஒவ்வொருவரும் பாருங்க, ஒரு 2 நிமிடத்தில் நாங்கள் எல்லாரும் பேசும் நேரமாக ராகவி இதை மாற்றுவோம். காரணம் இது ஒரு எல்லாற்ற குழப்பமும், இது ஒரு தனியொரு அனுபவம் இல்லை. இப்ப 2வது கெஸ்ட் இன்னைக்கு இல்லத்தானே, நீங்க மட்டும்தானே என்னோட இருக்க போறீங்களா? அப்ப மற்றவர்களையும் பேச விடுவோம். சில பேர் போன்லையும் காய்க்கிறதுக்கு விரும்புவார்கள். அவரிடம் கதையை கேட்கலாம். ஆனா எழுதி அனுப்புவது எப்போதுமே அழகா இருக்கும். அப்ப 2 கெஸ்ட் இதுல யாருக்கு வந்தா கடைசி வரைக்கும் டெலிபோன்ல வர முடியாது யாரும். நீங்க பிடிச்சிட்டீங்களா அந்த கம்யூனிட்டி சேனல்ல? 3வது மெனு இல்லையா, கம்யூனிட்டிக்குள்ள போய் திறமைத்திறன்ல பிரஸ் பண்ணினா அங்க நாங்கள் டாபிக்க போட்டு ஆரம்பிச்ச உடனே இன்றைக்கு வாட் இஸ் மை ஐடென்டிட்டி இதை நீங்கள் நேற்றே போட்டிருக்க வேணும், இரவே போட்டுறணும். அல்லது இரவே எனக்கு டாபிக்ல நான் நாளைக்கு வருகிறேன் என்று உறுதிப்படுத்தும் பொழுது உங்களோட டாபிக்கையும் போட்டுற வேணும்.
அப்ப இது நானோ நீங்களோ அது இதுக்குள்ள போய் டாபிக்க என்டர் பண்ணிட்ட வேண்டால் அப்புறம் எல்லாரும் இந்த சட்டம் மூவ் பண்ணி கொண்டே போகலாம். என்னடா இட்ஸ் வேல்யூபிள். இந்த நிகழ்ச்சியை தவற விடுகிறவர்கள் கூட பின்னேரம் இரவு நாளைக்கு வந்து அடுத்த கிழமை வந்து பாக்குற போது இதே சட் அங்கு இருக்கும். எல்லாத்த கருத்துகளும் சிந்திக்க அப்ப அவர்கள் கூட புதிய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தருவார்கள். நல்லா இருக்கும். எல்லாம் புதிய டைமென்ஷன் ஒன்றை நாங்கள் பார்க்க போறோம் நினைக்கிறேன். இப்போது பிரபா அவர்கள் எழுதுறாரு. முதல் சொன்னாரு நாயும் பார்த்தால் நாயாத்தான் தெரியுமே தவிர சிங்கமா தெரியாதுன்னு சொன்னவர். இப்போது as a human sees another one identify human, but this human identify the being within becomes human being is possible is my and his identity. ஒரு மனிதனை கண்டவுடன் முதலில் மனிதனாகத்தான் பார்ப்பானாம். பிறகு அந்த மனிதனும் சந்திச்சு பழகும் பொழுது ஒரு மனிதன் மற்ற மனிதனுடைய மனிதத்தன்மையை பார்ப்பானாம். அந்த மனிதத்தன்மை தான் பிறகு மற்றவனுக்கு இவனுடைய அடையாளமாக படும். என்னுடைய அடையாளமாக நான் மற்றவனுக்கு தென்படுவேன் என்கிறது பிரபாவருடைய கருத்தாக இருக்கிறது. திலக்ஷன் எழுதுகிறார், therefore our identities change all the time. எங்களுடைய அடையாளம் எப்போ மாறிக்கொண்டிருக்கும். For example, when we something good when we doing something good everyone else immediately from a better identity about us. நாங்க நல்லது செய்யும் பொழுது இல்லையா, do goods நல்லது செய்யும் பொழுது, therefore our identity changes according to our actions and how do those actions affect. இப்போ இதை நீங்க மறுக்கிறீங்க ராகவி இல்லையா? அடிக்கடி நான் அடையாளம் மாற்றிக்கொண்டிருக்க முடியாது, மற்றவர்களுக்கு தெரிய முடியாது, நல்லவளாகத்தான் இருக்க முடியும் எப்போதும் என்கிறீர்கள். ஆமில்லை, இப்பொழுது நல்லவராக இருந்தாலும் அது கொஞ்ச காலத்துக்கு பின்பு அது கெட்டவராக மாறலாம் தானே? இல்ல, உடனே தெரியலாம். இப்ப நெல்சன் மண்டேலா நல்லவர் நினைச்சு கொண்டிருக்கிறோம், ஆனா ஒரு சமூகம் அவரை கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லுது. எனக்கு we hate you என்று சொல்றீங்க என்ன? அப்ப அதே போலதான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தரும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அப்ப ஒரே நேரத்திலேயே இரண்டு மனிதர்கள் வெவ்வேறு பார்ப்பார்கள். ஏன்னா ஒரு மனிதன் கூட டக்கு பார்ப்பார், இவர் நல்லவரா கெட்டவரா என்று கூட சிந்திப்பார். அவருக்கு ஒண்ணுமே விளங்காம இருக்கும். ஒருக்கா பார்த்து இப்படி கேட்கிறார், ஒருக்கா பார்த்து இப்படி கேட்கிறார், ஒருக்கா நடவடிக்கை பார்க்க இப்படி இருக்கு, ஒருக்கா நடவடிக்கை பார்க்க இருக்கு. இப்ப பார்த்தா எங்களுடைய அடையாளத்தை நாம் தீர்மானிக்காமல் மற்றவர்கிட்ட கொடுத்துட்டு நிக்கிற மாதிரி ஒரு சூழல்ல எங்களுடைய எல்லாருடைய விவாதம் போய்கொண்டிருக்கு. ஆனாலும் அவர் மற்றவர்கள் அதை தீர்மானித்தாலும் நாங்கள் எடுக்கும் நடவடிக்கை தானே அவர் மற்றவரை இப்படி யோசிக்க செய்கின்றது. ஆகையால் நாங்கள் செய்வதுதான், நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அதைத்தானே மற்றவர்கள் அடையாளமாக எடுக்கின்றார்கள். இப்பொழுது நான் என்னை கெட்டவராக பார்க்க வேண்டும் என்றால், நான் பல கெட்ட சாமான் செய்தேன் என்றால் மற்றவர்கள் என்னை ஒரு கெட்டவராக பார்க்க கூடும். அல்லது நான் இப்பொழுது ஒரு நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்லதை செய்தால் அவர்கள் என்னை ஒரு நல்லவராக பார்ப்பார்கள். ஆகையால் ஒரு விதத்தில் நானும் தீர்மானிக்கின்றேன் நான் எப்படி என்னை அடையாளம் படுத்தலாம் என்று. ஒருவருக்கு வேணுமெண்டே கூட நான் செய்து காட்டலாம். நான் என்னுடைய ஆக்ஷனை மாத்தி நான் ஆக்ட் பண்ணி காட்டினா அவர் நம்பிடுவார். அப்ப பிழைக்குது இல்ல. இப்போது என்னென்றால் இப்ப ரெண்டு பக்கம் எல்லாரும் நான் சொன்ன தவறான வார்த்தை. பெரும்பான்மையானவர்கள் இப்போது இந்த விவாத அரங்கத்துக்குள்ள எப்படி நகர்த்த நினைக்கிறார்கள் என்றால், மற்றவர்கள் எங்களை எப்படி பார்க்கிறார்களோ அதுதான் அடையாளம். அப்ப எப்படி தெரிகிறோம் என்றதை வைத்து பாரு. ஒரு சிலர் நீங்கள் உட்பட ஒரு சில அவர்களுடைய கருத்து எப்படி போகுதுன்னா, அப்படியா இல்ல, அது நான் தான் என்னைத்தான் நான் வெளிப்படுத்தி நிற்கிறேன் என்பது போல அந்த அடையாளம் முன்னர் வரை பார்க்கிறோம். வரதன் மாமா பிரான்சில் இருந்து இணைந்திருக்கிறார். அடையாளம் என்பது நடந்தவைகளின் பதிவுகளாக இருக்கலாம். இவர் நடந்து முடிந்ததை சொல்ல வர்றார். இப்ப அடையாளம் என்றது நடந்தவைகளின் பதிவுகளாக இருக்கலாம். ஆனா உங்களுடைய கேள்வி இல்லை, இப்ப என்னுடைய பிரசன்ட் இந்த வாழுங்காலத்தில் என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய அடையாளம் எது? இப்ப மனிதனின் அடையாளம், தனி மனிதனின் அடையாளம் எல்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. இப்போது என்னுடைய அடையாளம் எது என்பது. அப்ப வரதன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை இப்படித்தான் பார்க்க அல்லது காட்ட அல்லது உங்களுக்குள் தீர்மானிக்க விரும்புகிறீங்களா? நான் என்னத்தை நடத்தி முடிச்சனோ அவை என்னுடைய பதிவுகளாக இருக்கலாம் நினைக்கிறீர்களா? தொடர்ந்து சிந்திக்கலாம். அவரை கொஞ்சம் நொழி விடுவோம். அவர் எங்களோடு இணைந்திருந்தார் வரதன் அவர்கள் பிரான்சிலிருந்து. அவருடைய கருத்துக்கு நன்றி.
வி வசந்த் ஜாயின் பண்றார். இப்ப அவரை அன்பாக அழைத்துக் கொள்ளலாம். ஒரு 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 கருத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். ஒரு ஒரு விடயத்தை அனுப்பியிருக்கிறார், அதை பார்க்க சொல்லி. லுக் திஸ், ஹீ இஸ் ஒன்லி ஃபுட்பால் பிளேயர் ஹூ ஸ்டாண்ட்ஸ் லைக் திஸ் பிஃபோர் ஷூட் அ ஃப்ரீ கிக். அவர் அந்த ஃப்ரீ கிக் பண்றதுக்கு முதல்ல அவர் காட்சியளிக்கிறார். திஸ் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. If someone stands like that, we say, hey, you look like you look like him. நீங்க அவரை போல இருக்கிறீங்கள் என்று சொல்றோம். இவரும் அதை மற்றவருடைய பார்வையில் வர கருத்தை தான் சொல்ல பார்க்கிறார். இன்னும் ஒருவர் எழுந்து நிற்கும் போது அவர் எதுக்கு என்ன மாதிரி எனக்கு தோன்றாரோ அதை நான் சொல்றோம். அப்ப அவரை நான் இன்னும் ஒருவரோட அடையாளப்படுத்துறேன். டக்குண்டு நீங்க அவரை மாதிரி இருக்கிறீங்கள் என்று இன்னும் ஒரு பக்கத்தில் அடையாளப்படுத்துறார். ராவி உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த சித்தி இந்த பிள்ளை இந்த ஞாபகம் தான் வருது என்று இன்னும் ஒரு பக்கம் கொண்டு போக பார்க்கிறார். வசந்த் பாப்போம் அந்த அந்த வீடியோவை அல்லது என்னென்று பார்க்கிறேன். அதுக்கு முன்னதாக பிரபா அவர்கள் எழுதுகிறார்கள், even when you are good and bad in this time, what is my identity? இப்போ நல்லவராகவும் பிள்ளையாராகவும் இருக்கும் பொழுது என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? if I say in one word, this is my feeling. இதுதான் என்னுடைய உணர்வு. உணர்வு அடையாளமா இருக்க முடியுமா? இப்போ ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் எல்லாம் சிரிச்சு காய்ச்சி கொண்டிருக்க இடத்துல ஒருவருக்கு உணர்வு கொதியா கிளம்புது என்றால் அதை வைத்து அவர் அடையாளப்படுத்த முடியாது. ஈவன் திஸ் கேன் பி கோல்ட் மை ஐடென்டிட்டி. இந்த உணர்வும் என்னுடைய அடையாளமாக அழைக்கப்படலாம். சரி, காய் நகர்த்துகிறார் மெல்ல. என்னுடைய உணர்வுகள் கூட அடையாளமாக இருக்கலாம், அதை அடையாளப்படுத்தலாம் என்பது போல இருக்கிறது. வசந்த் வீடியோ அல்ல, ஒரு போட்டோவை அனுப்பி இருக்கிறார். அதுல வந்து ரொனால்டோவாக்கும் காலை விரித்து நிற்பது. ஆமாம், அது எப்பொழுதும் அவர் ஃபுட்பால் விளையாடும் பொழுது அப்படித்தான் செய்வார். இது என்னென்று அடையாளப்படுத்தினீங்க? நீங்க இப்ப நீங்க பார்க்கவே இல்லை படத்தை இல்லையா? இல்லை, அவர் காலை விரித்து கொண்டிருக்கிற படத்தை தான் அனுப்பியிருக்கிறார். இது எப்படி உங்களுக்கும் ஒஃப்ரிங்கனுக்கும் டோட்மண்டுக்கும் இடையில ஒரே டெலிபதி வேலை செய்தது ஏற்கனவே காட்டியிருக்கிறாரோ? இல்லை, ஆனால் ஓகே. அப்ப இப்படி யாரும் காலை விரிச்சு கொண்டு நின்றா உடனே நாங்கள் உடனே சொல்றோம், ஹே யூ லுக் லைக் ஹிம் மட்டும் சொல்றோம் தான் அவருடைய கருத்தாக இருந்தது. சரி, அப்ப வசந்த் என்ன அடையாளப்படுத்துறாருன்னு சொல்லி சொன்னால், அடையாளம் எப்படி தோன்றீங்களோ, எப்படி நீங்க காட்சி தர்றீங்க, எப்படி உங்களோட ஆக்ஷன் இருக்குது, எப்படி நீங்கள் பிஹேவ் பண்றீங்க, அதை வச்சுக்கொண்டு நீங்க இப்படி இருக்கிறீங்க என்று ஒருத்தர் அடையாளப்படுத்துறாருன்னு சொல்லி, இப்ப உங்களோட தோட்டுக்கு எதிராகவே இல்லை இப்ப கனகருத்துகள் வர தொடங்குது. நீங்களும் சங்கவியும் ஏற்றுக்கொள்ள மற்றவில எப்படி எங்கட அடையாளத்தை உறுதிப்படுத்துறாண்டு. ஆனா பலருடைய கருத்துக்கள் வருது, இல்லை அப்படித்தான் வரும். ஆனா பிரபாவர்கள் வேறு திசையில கொண்டு போறார் கதையை. இந்த இதுக்கான கருத்தாடலை வேறு பக்கமா நகர்த்தி கொண்டு போறார். என்றால் நான் இப்படி கூறுகின்றேன், நான் எனது வழியை செல்கின்றேன், அதில் மற்றவர்கள் என்னை எப்படி என்றாலும் அடையாளப்படுத்தலாம். நான் செல்லும் வழிதான் எனக்கு எனது அடையாளமாக இருக்கும் என்று. ஆம், அது நான் எனக்கு அடையாளப்படுத்துற அடையாளமாக அந்த வழி இருக்குமா, மற்றவர்கள் என்னை அடையாளப்படுத்தும் வழியாக இருக்குமா? நான் செல்லும் வழியை மற்றவர்கள் ஒரு விதமாக அடையாளப்படுத்துவார்கள். அப்பொழுது ஒவ்வொருத்தரும் என்னை பற்றி ஒரு கருத்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது எனது அடையாளமாக இருக்கும். ஆனால் நான் செல்லும் வழி எனக்கு எனது அடையாளமாக இருக்கலாம். ஓ, அப்ப அப்படி என்று வச்சோம்னால் மாறுபட போகுதுன்றதை இப்ப ஏற்றுக்கொள்ள தொடங்க போறீங்களா? அடையாளம் மாறுபடலாம், மாறுபடும், மாறாமல் அப்படியே ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பது அல்ல. இப்ப பாருங்க, என்னுடைய தன்மைகளை பற்றி சொன்னார்கள், என்னுடைய அட்டிடியூடை பற்றி சொன்னார்கள், என்னுடைய ஆக்ஷன்ஸை பற்றி சொன்னார்கள். மற்றது என்னுடைய ஆம்பிஷன்ஸை நோக்கி போகிற போது அதுவும் ஒரு ஆக்ஷன்ஸ் தான். இன்னும் ஒரு பக்கம் இவை பற்றி எல்லாம் கருத்துக்கள் வந்தன. அப்ப அப்படித்தான் ஒரு மனிதன் தன்னை வெளிப்படுத்துகிறான். சும்மா ஜடமாக இருந்தால் ஒரு பொடியை பார்த்து ஒரு சவத்தை பார்த்து சொல்லுவாங்கல்ல, என்ன இவரை மாதிரி படுத்திருக்காருன்னு சொல்ல மாட்டேன்.
ஏன்னா அவர் அவுட். அப்ப வாழும் பொழுது ஒரு அடையாளம் வருகிறது. ஆனால் ஒருவர் சொல்லும் போது நீங்க மறுக்கலாம். நான் சொல்றேன், ராவி நீங்கள் இப்படி தெரியுறீங்க, இப்படித்தான் நீங்க அடையாளமாகறீங்க எனக்குன்னா நீங்க சொல்லலாம், மாமா நான் நினைக்கல, நீங்க சொல்றதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று கூட நீங்க ஒருவேளை மறுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த அடையாளம் என்பதை சுதந்திரமா விட்டு விடுவோமோ? நாம் சுதந்திரமாக தான் இருக்க வேண்டும். அப்ப நாங்க ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாதோ? இல்லை. ஓஹோ, அப்படி ஒரு போக்கு போக போறதா? சரி, பார்ப்போம். இன்னும் ஒரு பக்கத்தில் திலக்ஷன் எழுதுகிறார். But in the end, at the end, the only opinion or identities that cater are those formed by your family or friends. Why does it matter what a random person? இவர் சொல்றாருன்னா, எப்படியோ அட் தி எண்ட் உங்களோட குடும்பத்தாலே நண்பர்களாலையும் தான் நீங்கள் வந்து ஒப்பீனியன்ஸ் ஐடென்டிஃபைஸ் தட் கேட்ட அவர்களுக்கு எப்படி நீங்கள் ஏற்றவராக இருக்கிறீங்கள், அவர்களோடு எப்படி நீங்கள் வாழுகிறீங்கள் என்றதை வச்சுதானே இந்த அடையாளம் கடைசியில உறுதியாக போகுது. Why does it matter what a random person? ஏன் நாங்கள் மற்ற எல்லாரையும் மாறி ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு மனித அடையாளமாக நான் ஏன் இருக்க வேண்டும்? என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியிலான என்னுடைய வாழ்க்கை நடக்க போது. நண்பர்கள் என்றால் அது வேலை, படிப்பிடமாக இருக்கலாம், சூழலாக இருக்கலாம். குடும்பம் என்றால் அம்மா அப்பா சகோதரம் உட்பட எங்களுடைய ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி என்று சொல்றோம். இவர்களுக்கு உடைய விதத்தில் நான் வாழுகிறேன், இசைந்து விட்டு கொடுத்து சண்டை பிடிச்சு கடிபட்டு சந்தோஷமா இவளோடு சேர்ந்து வாழ்றதுதானே என்னுடைய அடையாளம். ஏன் மற்றவர்கள் ரண்டமாக இவர் அவரை போல இவர் அவரை போல இல்லை என்றது மாதிரி போக வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அது திலக்ஷனுடைய எண்ணம். பிரபாவர்கள் எழுதுகிறார்கள், if I say in one word everything, even this can be called my identity, I need to live for myself. நான் வாழ வேண்டும், நானாக வாழ வேண்டும். கடைசியில நான் நானாக வாழ வேண்டும். இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிரபாகரன் இன்னும் ஒரு நூல்நிலை தந்திருக்கிறார். நீங்க மற்றவையில் எதிர்பார்க்கிறபடி நீங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி கூறவில்லை. இப்பொழுது எனக்கு மற்றவர்களின் சந்தோஷம் முக்கியமாக இருந்தால் நான் அவர்கள் என்னை எப்படி எதிர்பார்க்கின்றார்களோ அதே போல் நான் இருப்பேன். ஆனால் இப்பொழுது எனக்கு எந்த வாழ்க்கையின் சந்தோஷம் முக்கியமாக இருந்தால் நான் எனக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து விட்டு மற்றவர்கள் என்னை பற்றி என்ன கூறுகிறார்களோ என்று அது எனக்கு பரவாயில்லை என்று வாழலாம். ஓ, அது சரி, அது ஒப்பீனியன். ஆனா நீங்க உங்களோட ஐடென்டிட்டிய மற்றவர்களுக்காக சூஸ் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு கேள்வி. ஆம் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க மற்றவர்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு அடையாளத்தை நான் என்னுடையதா வச்சிருக்கணும் என்று விரும்புறீங்களா? நீங்க முதல்ல இல்லையன்னுட்டீங்க, அதை திருப்பி கேட்கிறேன் நான், ஆமா இல்லையா? மற்றவர்களை பின்பற்றுவதால அல்லது இல்ல மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நான் இருக்க வேண்டும். அப்பா அம்மா அக்கா மார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கணும் நீங்க இப்படி இருக்கணும். அப்படி நீங்கள் அவங்களை அடையாளப்படுத்தி வாழ உங்களுக்கு விருப்பமா? இல்லை. அப்ப நீங்களாக இருக்க விருப்பம். அப்ப அடையாளம் அப்போது பார்த்தோம், நீங்க சொன்னீங்க அடையாளம் மாறக்கூடாது, இருக்கணும். பிறகு பலருடைய கருத்துக்கள்ல கொஞ்சம் அசைஞ்சிங்க, மாறலாம். இப்ப இறுதியாக கேட்கிறேன், நீங்கள் உங்களோட அடையாளத்தை ஒரு தனித்துவமாக எப்போதுமே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? ஆமா இல்லையா? உங்களோட அடையாளத்தை எப்பவுமே பெர்மனண்டா வச்சிருக்க விரும்புறீங்களா? நான் கூறுகின்றேன், எனது அடையாளத்தை ஒரு வழியில் வைத்திருக்க வேண்டும், அந்த வழி செல்வது போல் நானும் செல்வேன் என்று. அப்ப மாறும். மாறலாம். முதல் நீங்க சொன்னதை போல சமயம் மாறலாம், மொழிகள் மாறலாம், நடை உடை பாவனை பண்பாடு மாறலாம், நாடு மாறலாம், வேலை மாறலாம், வீடு மாறலாம், அம்மா அப்பா மாறலாம், எல்லாம் மாறலாம். இல்லை, அம்மா அப்பா மாற முடியாது, அப்பாவை மாற்ற முடியாத ஒரு தரம். அது ஓகே, நான் சும்மா கிண்டலுக்காக கேட்டிருந்தேன். ஆனாலும் தாய்மொழி, தாய் சமயம், தாய் கலாச்சாரம் என்கிற ஒன்று இருக்கிறது எங்களுக்கு. நாங்க அடிப்படையாக இருக்கும். எப்பவுமே நாங்க சொல்லுவோம், நாங்க பிறகு இப்ப என்ன கேட்பார்கள், நான் இந்த திருநூறுக்குறி எங்கேயும் இருக்கும்,
எங்க போனாலும் அழிப்பதில்லை. எங்கேயாவது சமயத்துக்கு இங்கே வேர்த்து தண்டவாளமே தவிர இருப்பேன். எங்கேயாவது பொது இடத்தில் கேட்பார்கள், வாட் இஸ் ரீசன் கேட்பார். சில பேர் அல்லது ரிலிஜன் என்று தெரிஞ்சுட்டு வாட் இஸ் யுவர் ரிலிஜன் என்று கேட்பார்கள். அப்ப நான் என்னுடைய பதில், ஐ போர்ன் as a ஹிந்து. அப்படித்தான் அம்மா சொன்னா எனக்கு. அப்பா ஒரு நாளும் சொல்ல இல்லை. அப்பா கோயிலுக்கு போனதில்லை. கோயில் கட்டினவர், ஆனால் கோயிலுக்கு போக மாட்டார். கோயில் கட்டி தேரெல்லாம் கட்டி கொடுப்பார். அவர் அப்படிப்பட்ட கேரக்டர். ஆனால் அம்மா சொன்னார், நீ ஹிந்து தான் என்று. அப்ப சைவம் மண்டையெல்லாம் எனக்கு பிறகுதான் தெரிய வந்தது. சரியா? ஆனால் நான் பிறந்தது சைவம் ஹிந்து தான் சொல்ல முடியுது என்னால. ஏன்னா ஐ டோன்ட் பிராக்டிஸ். நான் இந்த ஹிந்துசியம் சொல்ற தியரி படி நான் வாழ்வதில்லை. சாப்பாட்டு முறை, உடுப்பு முறை, இந்த அனுஷ்டானங்கள், புனர்பூசங்கள், விரதங்கள் இதெல்லாம் நான் செய்யறதில்லை. நான் தலைகளா நிற்பேன். வேணுமெண்டல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். இன்றைக்கு நான் விடியெழும்பி மற்ற சில வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயில சனிக்கிழமை என்று சொல்லிட்டு நடந்து கொண்டே போவேன் என்ற வாட்டில். சரி, அப்ப ஓகே. அப்ப எனக்கு அப்ப நான் ஐ டோன்ட் பிராக்டிஸ். அப்ப ஐ டோன்ட் கால் மை செல்ஃப் ஐ எம் ஹிந்து. நான் சொல்ல முடியாது. திருநூறு பூசி இருக்கிறதுக்காக ஒரு சொல்ல முடியாது ஹிந்து மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி. அதனாலதான் எல்லா அல்லோலையும் நான் கிழிக்கிறேன். நான் என்னண்டா, ஐ டோன்ட் பிலாங் டு எனி திங். நான் ஒருத்தருக்கும் சார்பானவன் அல்ல. நான் என்னுடைய அம்மா அப்பாண்ட பிள்ளையும் அம்மா அப்பாண்ட நீதிமன்றத்திலையும் வாழ இல்லை. ஒரு இயக்கமும் இல்லை. எனக்கு ஒரு அரசியல் கொள்கைன்றது இல்லை. எனக்கு கொள்கைகள் இருக்கு, நிறைய இருக்கு. எனக்கு ஒரு சமயம் இருக்குது. நான் மனிதர்களை, படைப்புகளை, ஜீவராசிகளை, இயற்கையை நான் கடவுளாக நினைப்பவன். கடவுள் கொள்கை எனக்கு வித்தியாசமானது. ஆனா மற்றவர் சொல்றது போல இருக்கணும்னு எனக்கு ஒரு விலங்கமும் இல்லை. எந்த கோர்ட்டுக்குள்ளேயுமே இல்லை. ஈஸ்டாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னா, போலீஸ் வந்து தட்டி, ஹே நீ இப்படி உடுக்க இயலாதன்னா நான் கேட்பேன் ஏனண்டு. அவர் சொல்ல திஸ் இஸ் அவர் லோ அண்டா. நான் இருக்க இல்லாட்டி நான் ஈஸ்டாம் விட்டு வேற ஊருக்கு போயிடுவேன். ஆனா ஈஸ்டாம்ல இருந்தா போலீஸ் சொல்றபடிதான் நடக்கணும். அது நான் நினைக்கிறேன் அவர் மட்டும்தான் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். மிச்சம்படி எனக்கு கடவுளும் கூட என்னை யாருண்டு இப்படி நடக்கணும், இப்படி உடுக்கணும், இத்தனை மணிக்கு எழும்போணும், இத்தனை மணிக்கு படுக்கணும்னு எனக்கு ஒரு தரம் சொல்ல முடியாது. ஆனால் என்னை நான் இதுதான் என்னுடைய அடையாளம் என்றதை இதை திருநூறை பூசுறதால காட்டிக்கொள்ள விரும்பல. எனக்கு அட் இஸ் ஃபார் மை செல்ஃப். எனக்கு ஒரு சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி. நான் தான் வேர்ல்ட்லி பியூட்டி மேன், பியூட்டி ஹியூமன் என்று நான் நினைச்சு கொள்வேன் அதை பூசிட்டு. சரியா? அப்ப அது அது என்னுடைய அடையாளம், என்னுடையது இல்லையா? சரி, அப்ப அதன்படி போறோம் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். சங்கவி நீண்ட நேரத்துக்கு பிறகு எழுதுறார். சங்கவியை பார்ப்போம். இன் மை ஒப்பீனியன், my own identity can change throughout your life because you என்றது me என்று சொல்ல, my life, because I learn new things which changes your perspective of life and actions. நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்த போது இருந்த கருத்து இப்போ மாறுபட்டிருக்கும். பலர் அசைத்து இருக்கிறார்கள், எங்களை எல்லாம் என்னையே சேர்த்து அசைத்து விட்டார்கள் நேயர்கள் இல்லையா? பலருடைய கருத்துக்கள் எங்களை அசைத்தது இல்லையா? புரிதாக சிந்தித்த வைத்தது இல்லையா? அப்ப 1.5 மணித்ததுக்கு முன்னம் இருந்த ராகவியா இப்ப இருக்கிறார். அப்ப 1.5 மணித்ததுக்கு முன்னம் இருந்த ராகவியின் அடையாளம் இப்போ கட்டாயம் இருக்கணும் இல்ல தானே? உருவம் தோற்றம் மாறவில்லை. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க இருக்கிறீங்க, நானும் உட்கார்ந்த இடத்திலேயே இருக்கிறேன். இணைந்திருப்பவர்கள் ஓடி திரிவார்கள், பாத்ரூம்கள் இருப்பார்கள், சாப்பிட்டு இருப்பார்கள், திருப்பி தூங்கி இருப்பார்கள். அவருடைய செயல்கள் எல்லாம் மாறுபட்டிருக்கும். ஆனால் எங்களுடைய எண்ணத்தில், அப்ப அதைத்தான் சங்கவி சொல்ல வர்றார், இது எங்களுடைய ஆக்ஷன்ஸ், எங்களுடைய நாங்கள் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த லைஃப் அண்ட் ஆக்ஷன்ஸ், எங்களுடைய நடவடிக்கைகளும் எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்களுடைய நாங்கள் புரிவதை கற்றுக்கொள்ளும் போது மாறுறோம். ஈவன் யுவர் ஓன் ரிலிஜன் can be changed because you think differently. When you grow older, as you have experience more, you look at small things in more details and be thankful for it. அது இப்ப மாறி இருக்கும் என்னுடைய சமயம் கூட. ஆனால் நான் வளரும் பொழுது இன்னும் அனுபவங்களும் அறிதல்களும் கூட 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 லுக் ஸ்மால் திங்ஸ், சின்ன விடயங்கள் கூட எனக்கு ஒரு விளக்கதாரங்களோடு வந்து நான் அதுக்கு நன்றியுடையவராக இருக்கக்கூடிய வாழ்க்கை வரும் என்கிறார் சங்கவி தவக்குமார். அடுத்து பிரபா அவர்கள். So at the end you need to practice the functions of the human being every moment in my life to keep the same identity.
அவர் சொல்றார் மனித தன்மைகளை நான் கடைபிடிக்க தினமும் பயிற்சி எடுக்க வேண்டும். அப்ப நீங்க ஆக்ஷன்ல இல்லாம இப்ப உங்களுடைய உடை தமிழனின் உடை எதுன்னு கேட்டா ராகவி சொல்றார் ஏதோ சொல்றாருன்னு இப்ப சாரி கட்டுறதும் பொட்டு போறதும் தலையில பூ வைக்கிறதும். அப்ப நான் பாக்குறேன் ட்ரௌசர் போட்டிருக்கிறார், தலையில பூ வைங்கான இல்லை, தலை இழுக்கவும் இல்லை, முடியவும் இல்லை என்றால் நான் சொல்ல முடியாது. இஃப் ஐ டோன்ட் பிராக்டிஸ், நான் வாழ்க்கையில் கடைபிடிப்பதில்லை என்றால் நான் தமிழனாகவும் இருக்க முடியாது. அங்குதான் இப்ப தமிழனுக்கு ஒரு அடையாளம் இருக்காண்டா இப்ப குழம்ப போறோம். இப்ப மனிதன் அடையாளம் பார்த்துட்டோம், எந்த அடையாளம் பார்த்துட்டேன், இனி தமிழனுடைய அடையாளத்தை பார்த்தா இன்னும் குழப்பம் வந்துடுமே. ஆனா அதை கேள்வியை கொண்டு வந்துடாதீங்க, வேற டிரெக்ஷனுக்கு போங்க, அடையாளத்தை விட்டு வெளிக்கிட வேணும். பிரபா அவர்கள் மீண்டும் எழுதுறார், எண்ட் ஆஃப் தி டே these are our ideas and concepts in our life and we are chasing this is our life. நாங்கள் இதை தேடி தேடி நாங்கள் இதை நகர்த்தி கொண்டு போகிறோம் எங்களோட வாழ்க்கையில என்பது அவருடைய நிறைவு கருத்து. இங்கு நிறைவிலே சங்கவிதாகுமார் ராகவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சிறப்பாக நகர்த்தியிருக்கிறார் என்பது போல அவருடைய கருத்தும் இருக்கிறது. இணைந்து கொண்ட ராகவியோடு கலைவாணி ஏகானந்த ராஜா அவர்கள் மற்றும் நான் நினைக்கிறேன் அபிராமி சும்மா கதையை போட்டு மாறிட்டார், அவரை காண இல்லையான்னு நினைக்கிறேன். மன்னிப்போடு வேற என்ன சொல்ல தெரியல. அரபி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், அவருக்கு நன்றி. பிரபா அவர்கள் நீண்ட கருத்துக்கள். வசந்த் அவர்கள் ஒரே ஒரு போடை போட்டு விட்டார், வசந்துக்கு நன்றி. அடுத்து திலக்ஷன் நிறைய கருத்துக்கள். ஸோ இட் டஸ் நாட் மேட்டர் what the சமுதாயம் திங்ஸ் அபவுட் யூ. அவர் இறுதி கருத்தை நான் இப்பதான் படித்தேன். மற்றவர்கள் உங்களை பற்றி கருத்தை பெறுவதை இப்ப அக்கறை இல்லை என்று முடித்திருக்கிறார் திலக்ஷன் தில்லைத்தேவன். அதே வேளையில் மற்றும் சங்கவி தவக்குமாருக்கும் வாழ்த்துக்கள். கௌரி தவக்குமார் அவர்கள் உட்பட கருத்து சொன்ன மற்றது நவுலா தில்லைத்தேவன் அவர்கள் உட்பட மற்றும் பிரபா அவர்களும் ராகவிக்கு தேங்க்ஸ் ஃபார் ராகவி என்றும் கூட நினைத்திர நீங்களா இதை நகர்த்தினீங்கள். சரி, அடையாளத்தை விட்டு நீ வெளியால வர வேணும் அடுத்தடுத்த முறைகளில். சரி, ஆனால் இப்போது வீட்டில் மற்றவர்கள் கலந்து பொழுதும் போது உங்களுடைய கருத்துக்கள் வருவதில்லை. ஒரு வேலையாள் இருக்கலாம், இனிமேல் வருமோ காலை? இன்றைக்கு உங்களோட வீட்டில் மற்றவர்கள் இருக்கிறோம் என்று கூட சொல்லவில்லையே. இல்ல சொல்லாவிட்டா இருக்கவில்லை என்றா நான் எடுத்துக்கொள்வேன், இல்லையா? சரி, அங்கே அதையும் பார்த்து எங்களுடைய முகப்பு திரையில் இப்போது இசிஎஃப் இல்ஃபட் தேவ சபையினுடைய நிகழ்ச்சி மாறிவிட்டது. சிறப்பு. இன்று நாங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தபடியா 1.5 மணித்தேலம் தொடர்ந்து இருந்தோம், இல்லையா? இணைப்பில் வணக்கம். இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். கேட்டுக்கொண்டுதான் ராகவிக்கு என்னுடைய அந்த வாழ்த்துக்கள். கணனி கொஞ்சம் பலதடவை இல்லையில பரவாயில்ல, கருத்து ஒன்றும் எழுத முடியாது. உண்மையிலேயே அடையாளத்தை பற்றி நான் யோசிச்சு கொண்டு எனக்கு என்ன அடையாளம் சொல்லி ஆமா சிந்திக்க வேண்டும், இல்லையா? நல்ல ஒரு விஷயம் காலையில உரையாடி கொண்டிருக்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி கணத்துக்கு கணம் எங்களுடைய அடையாளங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கு. என்ன சிந்தனைகள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டு உண்மையிலே அருமையான ஒரு விடயத்தை ராகவி தொட்டு அதை பற்றி பல பேரும் அந்த கருத்து சொல்லிக்க கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்றைய கொஞ்சம் தாமதமாக வீரதுவங்களோடியால் வானொலியை போட்டுட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையிலே என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அந்த இளைய சமுதாயம் எல்லாருக்குமே இது தொடர வேணும். எனக்கு உண்மையிலேயே அந்த நல்ல கருத்துக்களை எழுதுறதுக்கு வசதி இல்லாம போயிட்டு இருந்தா கணனி நேற்றிரவு தான் பலதா போயிட்டு இருந்தா அதை பற்றி தொடர்ந்து வேண்டி கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக மிக்க நன்றி. இதா பாலசுப்ரமணியம் மாமாவும் இணைந்திருந்தார். கணத்துக்கு கணம், நிமிடத்தை வினாடிக்கு வினாடி மனித எண்ணங்கள் வளர்ச்சியடைகிறது, அறிகிறோம். பிரபாகர் சொன்ன போல பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி என்பது இருந்து எல்லாம் உடுப்பெல்லாம் மாத்தி எல்லாரும் அங்கே போங்கொண்டு அறையை பூட்டிட்டு இருந்து பயிற்சி எடுப்பதில்லை. ராகவி, பயிற்சி என்பது வாழும் நிலை. ஒவ்வொரு வாழ்க்கை, நான் ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய பயிற்சி கலந்தான். நான் என்னத்தை நம்புறேனோ, என்னத்தை நினைக்கிறேனோ அதுவாக நான் வாழுகிறது தான் பயிற்சி, இல்லையா? அப்ப சில பேர் சொல்வார்கள், நான் தியானம் பண்ண போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தியானம் அப்படி செய்வதில்லை, வாழும் பொழுது தியானம். சில பேர் யோகா செய்ய போறேன், நாங்கால போங்க எல்லாரும், அரை மணி நேரத்தை என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க. யோகா என்பது வாழ்க்கை, இல்லையா? ஒரு மூச்சு பயிற்சி என்று சொல்வார், பிராணாயாமம் அல்லது மூச்சு பயிற்சி என்று சொல்வார்கள். அது எல்லாம் நேரம் ஒதுக்கி செய்ய முடியாது. அது அதுவாக போய்கொண்டிருக்கும், இல்லையா?
அப்ப அப்போதுதான் நான் எப்போதும் எனக்கு மூச்சு பயிற்சி நான் கடைபிடிக்கிறேன். நல்லதை படிச்சுட்டு வீட்டை போய் பிராக்டிஸ் பண்ணாம இப்ப அது திங்கக்கிழமை தான் இப்ப பேசாம இருங்க എന്നിട്ട് வேற வாழ்க்கைக்கு போறது அப்படியே இல்ல. பள்ளிக்கூடம் சனி ஞாயிறும் பள்ளிக்கூடம் தான், வீடு கூட பள்ளிக்கூடம் தான், பள்ளிக்கூடம் கூட ஒரு வீடு தான். நண்பர்களோடு பழகும் பொழுதும் ஒரு பெற்றோர் சகோதரோடு பழகிறது தான், பெற்றோர் சகோதரோடு பழகும் பொழுது நண்பருடைய அதே வாஞ்சே தான் இருக்கும். நானாக எப்பொழுதும் நிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி கொண்டால் எப்போதும் இது சரியாகத்தான் போய்கொண்டிருக்கும். இல்லாது போனால் நாங்கள் தவறி போய்கொண்டே இருப்போம் எப்போதும் போல. ஆகவே நான் நினைக்கிறேன் இறுதி கருத்தாக நிறைவின் பக்கம் உங்களுடைய பக்கம். நான் கூறுகின்றேன் முதல் கூறியது போல் எனக்கென்று ஒரு வழி இருக்கும். எனது எண்ணத்தில் நான் செல்வேன். அதை வைத்து என்னை நானே அடையாளப்படுத்தலாம். எனது வழியில் நான் போவதால், எனது ஸ்டைலில் நான் செய்வதால் அப்படி என்னை நான் அடையாளப்படுத்தலாம். ஆனால் மற்றவர்கள் என்னை பற்றி யோசிப்பது அவர்களின் அடையாளமாக இருக்கலாம். அவர்கள் எனக்கு கூறும் அடையாளமாக இருக்கலாம். இருக்கட்டுமே, நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுவிடலாம். அது உங்களுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. எப்பவுமே ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனையே வராது. ஆசிரியரோடு ஒரு கேள்வியில முரண்பட்டு போனீங்க என்றால் ஒரு கட்டத்துக்கு பிறகு யோசிச்சு போட்டு ஓகே டீச்சர் இது உங்களுடைய ஒப்பீனியன், இது என்னுடைய ஒப்பீனியன், அங்கே கை கொடுங்கன்னுட்டு நாங்க உட்கார்ந்துடலாம். நண்பர்களோடும் பக்கத்து வீட்டுக்காரரோடையும் அக்கா தங்கச்சியோடையும் அம்மா அப்பாவோடையும் இதே நிலைப்பாட்டை எடுத்தோமானால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு 1.5 கால் என்று சொல்ல வலிக்கிட்டு தான் இப்ப பிரச்சனை வந்து அதுக்கு ஏற்கனவே 3 கால் தான் இருக்கு. அதையும் 1.5 கால் சொன்னோம். சரி, சிறப்பாக இருந்தது. சரி, இன்றையோடு அடையாளம் உங்கள் பக்கத்திலிருந்து வெளியால வர வேணும். நாங்கள் வேறொரு பக்கம் திசை திருப்பங்கள். நிறைய புதிர் போடுகிற வாழ்க்கை நீங்க சந்திக்கிற பக்கங்கள் தான். பள்ளிக்கூடத்திலேயோ வீட்டிலேயோ நண்பர்கள் மத்தியிலேயோ சிந்தனைகள் தரிக்கிற நடவடிக்கைகளை நாங்கள் இதுல பிராக்டிகாலிட்டியை தான் நிறைய பேசுறோம். நாங்கள் பேச வேணும், கதைக்க வேணும், ஆகி பண்ணணும். இப்ப எழுதுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இணைய வேண்டும், இதுல இருந்து மாற்றங்களை காண வேண்டும். அது ஒரு பயிற்சி கலை. அதை செய்கிறோம், அதை வாழ்க்கையாக்குகிறோம் எப்பொழுதும். அது போல இப்ப நடாமோன் மாமா நிகழ்ச்சிக்கு வந்தா தான் இப்படி காய்ப்பார், வீட்டே இருந்தால் பூனை மாதிரி ஒதுங்கி இருப்பார் என்றால் அது நான் பிராக்டிஸ் பண்ணல இந்த லைஃப்ல. நான் எப்பவும் இப்படித்தாங்க இருப்பேன், நித்திரையிலையும் இப்படித்தாங்க அதைப்பேன், யாரோடையும் இப்படித்தாங்க அதைப்பேன். இப்ப சொல்ல முடியாது, இப்ப என்னுடைய மனைவி விட்டதுன்னு சொல்ல முடியாது. என்ன ரேடியோ மாதிரி காய்க்கிறீங்களா? நான் அப்படி இல்லை, இப்படிதான் காய்க்கிறேன் எங்கேயும். ஒருவர் நேற்று சொன்னார், நேற்று நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சொன்னார், உங்களுடைய கதைக்கும் பாணி வித்தியாசமானது, ரேடியோல நாங்கள் கனடாவில் ரசித்தோம் என்று சொன்னார். நான் சொன்னேன் இப்படிதான் நான் வீட்டையும் கதைப்பேன் என்று சொன்னேன். நான் மாறுவதில்லை, என்னுடைய அடையாளத்தை நான் மாற்றிக்கொள்ள எப்போதும் விரும்பவில்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நல்ல கும்பிடு போட்டு அது உங்களுடைய பிரச்சனை ஐயா. ஏன்னா நான் உங்களுடைய ஆள் இல்லை. நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளணும் என்ற வில்லங்கமே எனக்கு கிடையாது. அம்மா கூட சொன்னா சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, எனக்கு நீங்க அம்மா, நீங்க எந்த நேரம் முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. அது போல என் மனைவிக்கும் சொல்வேன், என் பிள்ளைக்கும் சொல்வேன், நான் நானாகத்தான் இருப்பேன். அது அடம்பிடித்தல் அல்ல, இதுதான் எனக்கு விருப்பம். அதே போல மற்றவர்களை நீங்களா இருங்கோன்னு தான் கேட்பேன்.